ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அருமையான நாளுக்காக දෙවියන් වහන්සේට ස්තුතියි. දෙවියන් වහන්සේ දීපු යහපත් දවස නිසා. கர்த்தர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தவரா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප උදෙසා කුරුසේ මිය ගියා. உண்மையில் அவர் யார்? அவர் யார்? උන්වහන්සේ කවුද? அவர் இந்த அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவனா இருக்கிறார். උන්වහන්සේ සියල්ල මවපු දෙවියන් වහන්සේ. அவர் அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவனா இருக்கிறார். උන්වහන්සේ සියල්ල මවපු දෙවියන් වහන්සේ. அவர் பரலோக தேவன், උන්වහන්සේ ස්වර්ගික දෙවියන් වහන්සේ. உன்னதமான தேவன். උන්වහන්සේ උතුම් වූ දෙවියන් වහන්සේ. அவருக்கு பல பெயர்கள் உண்டு. උන්වහන්සේට බොහෝ නාමයන් ඇත්ත තිබෙනවා. ஆனா அவர் மனிதனாக பூமிக்கு வந்தார். උන්වහන්සේ මනුෂ්‍ය ස්වරූපයෙන් පොළොවට ආවා. ஏன் மனிதனாக பிறந்து வரணும்? ඇයි උන්වහන්සේ මනුෂ්‍ය ස්වරූපයෙන් ඉපදුනේ? ஏன்னா மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். ඇයිනම් මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ මැව්වා. சிருஷ்டித்த பொழுது மனிதன் பாவம் செய்தால், මනුෂ්‍ය මවපු මොහොතේ මනුෂ්‍ය පව් කරා. பாவம் செய்தால் පව් කරා. அவன் மரிக்கணும். ඔව් මැරිය යුතුයි. ஏன்னா கடவுள் அப்படிதான் அவருடைய நியதியை போட்டார். දෙවියන් වහන්සේ උන්ගේ නියමය ඒ ප්‍රකාරයට තමයි තැබුවේ. நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். නුඹ අනුභව කරන මොහොතේදී ඔබ මැරෙනවා. தவசி அந்த நாள் ඒ දවසේදී මැරෙනවා. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். නුඹ ඒ ගයේ ගෙඩි කන ඒ දවසේ ඒකාන්තයෙන්ම නසින්නේය. ஆனா அவன் மரிக்க இல்ல. නුඹතෝ මැරුණේ නැහැ. ஏன்னா அவருடைய கிருபையினால கர்த்தர் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ඇයිනම් උන්වහන්සේගේ කරුණාව තුළින් මනුෂ්‍යයට අවස්ථාවක් දුන්නා. அப்ப நாங்க நினைக்கலாம் சில நேரம் அந்த ரெண்டு பேரை போட்டு தள்ளி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. අපි හිතනවා මේ දෙදෙනාව අනිවාර්යෙන් මිය යන්න ඕනේ නේ. அந்த நேரம் செத்து இருந்தா அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல தானே அப்படின்னு. ඒ දවස් වොන් මිය ගියා නම් අපිට අද ප්‍රශ්නයක් නැහැ නේ. அந்த ரெண்டு பேரை முடிச்சிட்டு இன்னும் ரெண்டு பேரை சிருஷ்டித்து இருக்காருன்னு நாங்க நினைக்கிறோம். ඒ දෙදෙනාව නැති කරලා තව දෙදෙනෙක් මවන්න තිබ්බනේ. என்ன நினைக்கிறீங்க? ඔබ මොනවද හිතන්නේ? அப்படிதானே? එහෙමනේ. இன்னும் ரெண்டு பேரா அவர் சிருஷ்டித்து இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், உலகமே பரிசுத்தமா இருந்திருக்கும். அப்ப அந்த ரெண்டு பாவிகள் அதுக்கு 2 நாள் நாங்க படுற பாடு அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க இல்லையா? තව දෙදෙනෙක් අලුතෙන් මවලා තිබ්බොත් අද අපි ප්‍රීඩා විඳින්න ඕනේ හොඳට තිබේ. அப்படி சொல்றதுக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோம். එහෙම කියන්න අද අපි මේ ස්ථානේ නැතුව ඇති. ஏன்னா அவங்க 2 பேர் உயிரோட இருக்கிறனால தான் நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். ඒ දෙන්න ජීවිතුන් අතර සිටපු නිසා තමයි අද අපි ඉන්නේ. அந்த 2 பேர் கொடுத்ததான கிருபை தான் இன்றைக்கும் இந்த உலகத்துல இருக்கதான ஜனத்தொகை கொண்டு போய் கொண்டிருக்கு. ඒ දෙදෙනාට දීපු කරුණාව තමයි අද ජනතාව ජන සංඝායක ලෙස ගමන් කරන්නේ. அவங்க 2 பேருக்குள்ளதான் இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் இருக்கிறாங்க. ඔවුන් දෙදෙනා තුලින් තමයි මේ ලෝකේ සියලු දෙනාම සිටින්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க 2 பேர் உயிரோட வைத்தனால. දෙවියන් වහන්සේට ස්තුතියි. දෙවියන් වහන්සේ දෙදෙනාව ජීවිතුන් අතර තබපු නිසා. சரினா அவங்க 2 பேர் மரிச்சிருக்கணும். අරිනම් ඔව් දෙන්නා මරන්න ඕනේ. கடவுள் என்ன செய்யறாரு? දෙවියන් වහන්සේ මොනවද කරේ? 2 பேரும் உயிரோட வச்சு දෙදෙනාව ජීවිතුන් අතර තියලා அவர்கள் மூலமாக சந்ததி உருவாக பண்ணியிருக்கார். ඔවුන් තුලින් දෙවියන් වහන්සේ පරම්පරාව නැති කරා. அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் එදා සිට අද දක්වා பிறக்கிறவங்க எல்லாருமே ඉපදෙන සියලු දෙනාම அவர் நியமித்து பிறந்தவங்க. උන්වහන්සේ නියම කරලා ඉපදුන අය. ஏன் பிறக்க வச்சாரு? ඇයි ඉපදෙන්න තිබ්බේ? எல்லாரும் மறிக்க தானே போறாங்க. සියලු දෙනා මැරෙන්නට යන්නේ. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். පාපේ කුලිය නම් මරණය. அப்ப கட்டாயம் மறிக்கணும். එන අනිවාර්යෙන් මැරිය යුතුයි. மறிக்க போற என்னத்துக்கு பிறக்க வைக்கணும்? මැරෙන්න ඕනේ නැවත ඉපදෙන්නට ඕනේ. நாங்களும் சிலர் அப்படி யோசிக்கலாம். අපි සමහර වෙලෙස කල්පනා කරන්න நாங்க පුළුවන්. தான் இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்து போக போறோம். அப்ப என்னத்துக்காக எங்களை சிருஷ்டிக்கணும்? ටික කාලයක් අපි ජීවත් වෙලා ඉවිල්ලා අපි මැරෙන්න නෑ. එහෙනම් අපි නැවත ඉපදෙන්න ඕනේ. அவர் எங்களை சிருஷ்டித்தது என்னத்துக்கு என்று சொன்னா, උන්වහන්සේ අපේ සෑදුවේ මැව්වේ ඇයි නම් ஒரு நாள் இந்த உலகத்தை அழிச்சு එක දවසක් මේ ලෝකය විනාශ කරමින් எங்களை எல்லாரும் அவரோடு வைத்துக் கொள்றதற்காக, ආමෙන් එක දවසක උන්වහන්සේ සමග අපිව තබන්නට அவருடைய பரலோக ராஜ்யத்துல எங்களை வைத்துக் கொள்றதற்காக, උන්වහන්සේ ස්වර්ගයේ රාජ්‍ය තුල අපව තබා ගන්න පිණිස பாவிகளாகி எங்களை பரலோக ராஜ்யத்துல வைக்கிறது. පෞකාර අප උන්වහන්සේගේ ස්වර්ග රාජ්‍ය තබන පිණිස. மனிதன் மரித்தால் මනුස්සයෙක් මිය ගියන් පසුව அவனுடைய ஆவி ஒரு இடத்துக்கு போகும், ඔහුගේ ආත්මයක ස්ථානයකට යනවා. சரீரம் ஒரு இடத்துக்கு போயிடும். ශරීරයක ස්ථානයකට යනවා. சரீரம் அழுகிரும். ශරීරය විනාශ වෙනවා. ஆனா ஆவி, නමුත් ආත්මය அப்ப அது ஆவியை வைக்கிறதுக்கும் ஒரு இடத்தை செட் பண்ணிட்டாரு. ඒ ආත්මය තබන්නත් එක් ස්ථානයක් පිළිල කරා. ஆனா அவருக்கு தேவை, උන්වහන්සේට අවශ්‍යයි மனிதன் எதை இழந்தானோ, මනුෂ්‍ය කුමක්ද අයිමි කරගත්තේ? அவன் ஏதேன் தோட்டத்தில் எதை அவன் இழந்தானோ ඒදම් උයනේ කුමක්ද අයිමි කරගත්තේ? மறுபடியும் அதை அவனுக்கு கொடுக்கணும். නැවත උට ලබා දිය යුතුයි. அது அவனுக்கு மறுபடியும் கொடுக்கணும் என்று சொன்னால், ඒක නැවත උට දෙන්න නම් அவன் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்தே ஆகணும். ඔව් මිය දෙන ස්ථානේ උන්වහන්සේ මිය දෙන්න අවශ්‍යයි. உங்களுக்கு இடையில உங்களுக்கு சொல்ற எப்படி என்னதான காரியம், අතර මැදින් මම ඔබට ප්‍රකාශ කරන්න කොහොමද? அவர் மனிதனாகவும் இருக்கணும், அவர் மனிதனாகவும் උන්වහන්සේ இருக்கணும், මනුෂ්‍ය ස්වරූපේ සිටිය යුතුයි. அவர் தேவனாகவும் இருக்கணும். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ සිටිය යුතුයි. தேவனாக இருந்தா மட்டும்தான் அந்த காரியத்தை செய்யலாம். දෙවියන් වහන්සේ තුල සිටියොත් පමණයි කාරණාව කරන්න පුළුවන්. பாவியாக இருக்க இயலாது. පෞකාරයක සිටින්නට බෑ. ஆனா பாவி என்றதான பெயர் எடுக்கணும். නමුත් පාපේ නැති නාමය තිබිය යුතුයි. பாவி என்றதான தன்மையையும் அவன் எடுத்துக்கொள்ளணும். ඒ පාපේ නැමැති தත්ත්වය උන්වහන්සේ පිළිගත යුතුයි. அப்ப அவன் ஆனா சுபாவம் இருக்க இயலாது. பாவத்தின் சுபாவமோ பாவத்தின் குணாதிசயமோ இன்றி பாவி என்றதான பெயரை மட்டும் எடுக்கணும். පාපේ ස්වභාවය පාපේ ගුණාංගය නැතිව පාපේ தත්ත්වය උන්වහන්සේ මත තිබිය යුතුයි.
பாவி என்ற பேர் அவருக்கு வரும். පාපේ නාමය උන්වහන්සේට එනවා. ஆனா பாவி இல்ல. නමුත් පව්කාරයෙක් නෙමෙයි. ஏன்னா பாவி தான் மறிக்கணும். එහෙනම් පව්කරුවා තමයි මැරෙන්න ඕනේ. ஆனா பாவி என்ற நிலையில மறிக்கவும் இல்ல. පාපය කියන නැමැති කාරණාව තුළදී මිය යන්නත් බෑ. ஏன்னா அவர் அவருடைய உயிரை கொடுத்தார். එහෙනම් උන්වහන්සේගේ ජීවිතය දුන්නා. மறிக்க இல்ல. උන්වහන්සේ මිය ගියේ නෑ. யாரும் அவரை கொலை செய்ய இல்ல. කවුරුත් උන්වහන්සේ මිනිමැරුවේ නෑ. அவர் அவருடைய உயிரை கொடுத்தார். උන්වහන්සේගේ ජීවිතය දුන්නා. அவர் அவருடைய ஆவியை விட்டார். උන්වහන්සේගේ ආත්මය එළුවා. அதுதான் கடைசி வசனம். ඒක තමයි අන්තිම පදය. அதுதான் கடைசியில கடவுள் செய்கிறதான காரியம், அவருடைய ஆவியை விடுறதான காரியம். අන්තිම උන්වහන්සේ කර උන්වහන්සේගේ ආත්මය එළුසේක. ஏறத்தாழ ஒரு காலையில் 9 மணி. එහෙනම් වෙලාව 9යි. காலையில் 9 மணி அந்த நேரத்துல தான் அவர் சிலுவையில் அறையில கொண்டு போறாங்க. උදෑසන 9ට තමයි උන්වහන්සේ කුරුසපත් කරන පිණිස රැගෙන යන්නේ. பிலாத்து தீர்ப்பு கொடுத்துட்டான். පිලාත් තීන්දුව දුන්නා. ஆனா தீர்ப்பை கொடுக்கற முதல்ல அவனுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, அடிச்சு விடுதலை ஆக்கிடுவோம். තීන්දුව දෙන්න පෙතෙමෙන් උඩ යම්කිසි කාරණාවක් තිබ්බා පාර කාලා උන්වහන්සේ නිදාස් කරන්න. அப்ப சவுக்கடி அடிக்கிற கொடுக்குறாரு. දැන් කසපාර ලබන්න දෙනවා. நல்லா அடிச்சுட்டானு. හොඳට පාර දුන්නා. அடிச்சு கொண்டு வந்து முன்னுக்கு வச்சுட்டு இவருடைய ஒரு கேள்வி, இவரெல்லாம் விடுதலை ஆக்க போறேன் அப்படின்னு. දැන් පාර දීලා ඔක්කොමල ඉදිරියට ගෙනල්ලා ප්‍රශ්නාර්ථෙම උන් නිදාස් කරන්න. ஆனா அவன் எல்லாம் மறுபடியும் கத்திட்டானு, இல்ல சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி. නෑ නැවත උන් තීන්දුව කරන නෑ කුරුසපත් කළ යුතුයි. கடைசியில் பிலாத்துக்கு ஒண்ணுமே செய்து கொள்ள வழி இல்ல. දැන් පිලාට කිසිම කාරණාවක් කරගන්නට බෑ. கையை கழுவிட்டு கொடுத்துட்டாரு. ඔව් දැස් සෝදලේ කාරණාවට බාර දුන්නා. அப்படியே கோல்கொத்தாண்டதான மலைக்கு போறாங்க. එහෙම ගොල්ගොතා කන්දර නගිනවා. சிலுவையில் அறையறதுக்கு முன்பதாக කුරුසිය පත් කරන්න පෙතෙමෙන් மத்தேயு 27:34, මතෙව් 27:37 மத்தேயு 27:34, මතෙව් 27:37 34 மாற்கு 15:23, මාක් 15:23 லூக்கா 23:36. ලූක් 23:36 இந்த 3 வசனங்கள்லையும் මේ පද තුනෙන්ම அவர்களுக்கு கடவுளுக்கு குடிக்கிறதற்காக ஒரு பானத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. උන්වහන්සේට බොන පිණිස පානයක් රැගෙන ඇවිත් ஆனா அவர் அது குடிக்க இல்ல. නමුත් උන්වහන්සේට බොන්න බෑ. நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அவர் குடிக்க இல்ல. ඒ ස්ථානේ වසනේ දිහා බැලුවොත් ඒ උන්වහන්සේ බිව්වේ නෑ. இந்த நேரத்துல குடிக்க கொடுத்தது என்னதுன்னு சொன்னா, මේ ස්ථානේදී උන්වහන්සේට පානය කරන දුන්නේ කුමක්ද නම් மது கலந்ததான ஒரு காரியம். ඒක මත්පැන් කලවම් කරපු පානයක්. அது குடிச்சா அடிக்கிற அடி வேதனைகள் ஒண்ணுமே அவருக்கு விளங்காது. ඒක පානය කරන මොහොතේදී වේදනාවනේ පාර කෑමේ රිදීම් දැනෙන්නේ නෑ. அப்ப இயேசு அதை எடுக்க இல்ல. යේසුස් වහන්සේ ඒක පිළිගත්තේ නෑ. இல்லாட்டி பெயின் கில்லர்னு சொல்லுவோம். அந்த வேதனையை இல்லாமாக்குறது கொடுக்கறதான ஒரு ඒ பானம். කියන්නේ වේදනාව නැති කරන එක බේතක්. ஆனா அவர் அதை எடுக்க இல்ல. උන්වහන්සේ ඒක ගත්තේ නෑ. நீங்க நான் சொன்ன 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல இருக்க அவர் அதை எடுக்கவில்லை என்றதான මේක காரியம். පදවල ඔබ බැලුවොත් ඒක උන්වහන්සේ පිළිගත්තේ නෑ කියලා තියෙනවා. ஏன் அந்த இடத்துல அது இருக்குன்னு சொன்னா, சங்கீதம் 69:21 நிறைவேற்றதற்காக. ගීතාවලේ 89:21 කාරණාව ඉටු කරන පිණිස උන්වහන්සේ ஏன்னா அந்த இடத்துல 2 பானம் கொடுக்கப்பட்டிருக்கு. ඒ නිසා පානවල් දෙකක් දුන්නා. பானம் 2 குடிக்கிற 2. බීමට පානවල් දෙකක් දුන්නා. முதலாவது வந்து சிலுவையில் அறையிறதுக்கு முதல்ல, පෙතෙමෙන් කුරුස පත් කරන්න ඉස්සල්ලා அடுத்தது சிலுவையில் இருக்கும் பொழுது. ඉන් පස්සේ කුරුස පත් වෙලා ඉන්න මොහොතේ சிலுவையில் இருக்கும் போது கொடுக்கிறது அவருடைய வேத வாக்கு நிறைவேறதற்காக அவர் குடிச்சார். කුරුසේ පත් වෙලා ඉන්න මොහොතේ උන්වහන්සේගේ වාක්‍ය ඉටු වෙන පිණිස උන්වහන්සේ நாங்க බිව්වා. அது பார்ப்போம். ඒක අපි බලමු. சரியா? ஆனா இப்ப இந்த நேரத்துல கொடுத்தது அவர் குடிக்க இல்ல. දැන් මේ මොහොතේදී දුන්න පානේ උන්වහන්සේ බිව්වේ නැහැ. அவர் குடிக்கையில அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. උන්වහන්සේ බිව්වේ නැහැ. උන්වහන්සේ කුරුස පත් කරා. அப்ப ஓகே. அப்புறம் அவர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேங்க. මම ඔබගෙන් ප්‍රශ්නයක් අහනවා. ඔබ මොනවද හිතන්නේ ඒ ගැන? அந்த சிலுவையில் 2 பேர் இருக்காங்களே 2 பக்கம். ඒ කුරුසියේ දෙපැත්තක දෙදෙනෙක් ඉන්නවා. அவங்களும் சிலுவையில் தான் அரைக்கப்பட்டிருக்காங்க. ඔවුනුත් කුරුස පත් කරලා තිබෙනවා. அவங்க 2 பேரும் இயேசுவை நிந்தித்தாங்களா, இல்லாட்டி ஒருத்தர் நிந்தித்து ஒருத்தர் அவருக்காக பேசினாரா? ඔවුන් දෙදෙනාම යේසුස් වහන්සේ නින්දාටපත් කරාද නැත්නම් එක්කෙනෙක් යේසුස් වහන්සේ වෙනින් කතා කරාද? 2 பேருமே ஒரு ஆளா? දෙදෙනෙක්ද එක්කෙනෙක්? ஒரு ஆள். එක්කෙනෙක්. ஒரு ஆள். එක්කෙනෙක්. ஒரு ஆளா 2 பேரா? එක්කෙනෙක්ද දෙන්නෙක්ද? ஒரு ஆள். அந்த கேள்வி கேட்குற நேரமே நீங்கள் யோசிக்கணும். ஏதாவது பிரச்சனை இருக்குமோ தெரியாதுன்னு யோசிக்கணும். මේ ප්‍රශ්නේ ආන මොහොතේම ඔබ කල්පනා කළ යුතු මොකක් හරි කාරණාවක් තිබෙනවානේ. அப்படின்னா நீங்கள் மத்தேயு 27:44 මතෙව් 27 மத்தேயு 27:44, මතෙව් 27:44 மாற்கு 15:32, මාක් 15:32 இந்த 2 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்க இருவரும் நிந்தித்தார்கள் என்றதான காரியம். මේ පදවල් දෙක බැලුවොත් ඒ දෙදෙනාම නින්දාවට ලක් කරා කියලා තියෙනවා. 2 பேருமே அவரை நிந்திக்கிறாங்க. දෙදෙනාම නින්දාවට ලක් කරනවා. ஏன்னா ஜனங்களோடு சேர்ந்து அதுகளும் கத்துதுகள்.
ඇයි ජනතාවත් සමග කුතුලොන් කෑ ගන්නවා. என்னத்துக்கு தான் நீ மறிக்க போகணும் உன்னை கொள்றதுக்காகத்தானே என்ன எங்களையும் சேர்த்து கொள்றாங்கன்னு தானே நிந்தன் ஃபுல்லா நிந்திக்கிறான். ඇයි ඔබ මරන්න ඕන ඔබත් එක්ක ඔබ මැරෙන්න නිසානේ අපිත් එකතු කරලා මරන්නේ. உங்களுக்கு திரும்ப அந்த 2 பேரையும் சிலுவையில் அரைஞ்சாங்க சொல்லி ඔබට දන්නවද මේ දෙදෙනාවේ කුරුසපත් කරේ කියලා? குற்றவாளியாக நியமிக்கப்பட்டவர் யாரு? දැන් චෝදනාවට ලක් වුණු පුද්ගලයා කවුද? இயேசு மட்டும்தான். යේසුස් වහන්සේ විතරයි. அப்ப இயேசுவை மட்டும் சிலுவையில் அரைஞ்சா යේසුස් වහන්සේ පමණ කුරුසපත් කරොත් பிலாத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் அங்க இருந்து மேல පිලාතුට இடத்துல ප්‍රශ්නයක් එයි ඊලින්. மேல இடத்துல ரோம்ல இருந்து ஒரு பிரச்சனை வரும். ඊලින් ඕඩ ප්‍රශ්නයක් එයි. டேய் தலைவனை மட்டும் தான் பிடிச்சியா 2 கள்ள வேற யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்கலையான்னு கேட்பானு. නායකයා විතරයි දැල්ලේ උන්ගේ අනුගාමිකයන් දෙදෙනෙක් ඇල්ලුවේ නැද්ද? அது நீ அடிக்கிற நேரம் ஒருத்தனை அடிச்சு சரி வராது. පාර දෙනකොට එක්කෙනෙක් පාර දීලා මදි. தலைவனோட இன்னும் 2 பேரையாவது அட்லீஸ்ட் சிலுவையில் அறையணும். නායකයා සමග තව දෙදෙනෙක්ට පාර දෙන්න ඕනේ. இல்லாட்டி சும்மா ஒருத்தனை அடிச்சா ரோம் சாம்ராஜ்யம் போய் என்னடா வெக்கம் இல்லை உனக்கு ஒருத்தனை மட்டும் பிடிச்சிருக்க உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. නැත්නම් රෝම අධිරාජ්‍යයේ එක්කෙනෙක් විතර කල්ලා දෙනවා අපිට ලැජ්ජ නැද්ද? அதனால தான் இந்த 2 பேர் சும்மா சிறையில இருந்த 2 பேரை போட்டு அடிச்சிட்டானு. ඒ නිසා තමයි සිරකරුවන් දෙදෙනෙක්ව නිකන් ඒ කුරුසපත් කරේ. ஆனா அவனும் 2 பேர் யாருன்னு சொன்னா ඔවුන් දෙදෙනා කවුරුන්ද නම්? தீவிரவாதிகள். ඔවුන් සස්තවාදීන්. தீவிரவாதி சொன்னா ரோம் சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் பண்றவனும். රෝම අධිරාජ්‍යයට විරුද්ධව කැරලක් ගසපු අය. சில நேரம் அவனோட தலைவனை அந்த பரபாண்ட விடுதலை ஆக்கணும் அவனோ தெரியல. සමාඩව නිදාස් කරේ බරම්බාස් හොද දන්න උන්ගේ නායකයා. தலைவனோடு சேர்ந்து பிடிப்பாங்க நிறைய பேர். නායකයා සමග බොයව අල්ලනවා. தலைவன் எப்படி சிலுவையில் அறைய அந்த நேரத்தில் எல்லாரும் போட்டு முடிச்சிருவாங்க. නායකයා කුරුසපත් කරන මොහොතේ අනිත් අයවත් නැති කරනවා. ஏன்னா மறுபடியும் அந்த மாதிரி ஒரு இயக்கம் ஒன்று உருவாக கூடாது. නැවතත් එවැනි පක්ෂයක් ඇති නොවන පිණිස. ரோம் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக எருசலேம்ல இருந்து ஒருத்தனுமே வரக்கூடாதுன்றதான சிந்தனை. රෝම රාජ්‍යයට විරුද්ධව කිසිවෙක් කට අරින්න බෑ කියන මතය. ரோம் சாம்ராஜ்யத்துல இப்ப யூதருக்கு ராஜான்னு ஒருத்தர் வந்தா රෝම අධිරාජ්‍ය යුදවරුන්ට රජව කෙනෙක් පත් වුණොත් இங்க ஒரு ராஜா வந்தா அப்ப பிலாத்து கேள்வி கேட்பேன் யார் இவன். එතන මෙයා රජ කෙනෙක් පත් වුණොත් පිලාත්ගෙන් ප්‍රශ්න කරේ මෙයා කවුද? அதனாலதான் ஆசாரியர் சொன்னாங்க இவன் தன்னை ராஜான்னு சொல்லிக் கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ඒක තමයි මේ පූජකවරුකේ මෙයා රජ කෙනෙක් ඇටියට මෙයා පෙනී සිටිනවා இது කියලා. ஒரு சதி. මේක කුමන්ත්‍රණයක්. பிலாத்துக்கு தெரியுது பிரச்சனைன்னு சொல்லிட்டு. පිලාත්ට දන්න මේ ප්‍රශ්නේ මොනවද කියලා. அது ஒரு பிலாத்து என்ன செய்யணும் அவர் சிலுவையில் அரைஞ்சோன்னு மேல ஒரு போர்டு ஒன்று அடிச்சிட்டான். පිලාත් මොනවද කරේ කුරුසපත් කළා ඊලින් බෝඩ්ඩයක් දානවා. யூதருக்கு ராஜாவாகிய நசரேனாக இயேசு. යුදවරුන්ට රාජ්‍යනේ වූ නසරු යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ. தெரியுதானே? දන්නවනේ? யூதருக்கு ராஜாவாகிய நசரேனாக இயேசு. යුදවරුන්ගේ රජුන්ගේ නසරු යේසු. அப்படின்னு சொல்றது பிலாத்துக்கிட்ட ஆசார் வந்துட்டானுவ. sorry பிலாத்துக்கிட்ட ஆசாரியர்கள் வந்துட்டாங்க. දැන් එහෙම කීප මොහොතේදී පිලාත් ළඟට පූජකවරු ආවා. மாத்துங்க அப்படி அடிக்க இயலாது. වෙනස් කරන එහෙම දාන්න බෑ. அவன் சொன்னான்னு சொல்லுங்க. அவன் தன்னை ராஜான்னு சொல்லி கொண்டான்னு எழுத சொல்றான். එයා තමාව රජ කෙනෙක් ඇටියට පෙනී සිටියා. உங்களுக்கு தெரியுமா பிலாத்து அதை எழுதினான்னு சொன்னா පිලාත් ඒ කාරණාව ලිව්වයි නම් அப்படி எழுதி இருந்தான்னு சொன்னா அவங்க சொல்ற மாதிரி எழுதி ඔවුන් இருந்தாங்கன்னா කීප පෙකාට ලිව්වා නම් ரோம் சாம்ராஜ்யம் இவனை விளக்கிடுவாங்க. රෝම අධිරාජ්‍යවාදය මොම අයින් කරලා ඇති. ஏன்னா எவனோ ஒருத்தர் ராஜான்னு சொன்னக்காக உனக்கு அறிவில்லை அவனை சிலுவையில் அடிக்கிறேன்னு கேட்பானுவ. එක්කෙනෙක් මෙයා රජතුනෙක් කියලා කීප පෙකාටම මොයා කුරුසපත් කරාද? இந்த அந்த நேரத்தில் இருந்தாலும் ஆசாரியர்கள் பொல்லாதவனுவ. ඒ දවස්වල හිටපු පූජකවරු ඉතාම දරුණු අය. இவரை சிலுவையிலே அறைய வச்சுட்டு මෙයාව කුරුසට පත් කරන්න ඉඩ දෙනවා. அவனுக்கு ஆப்பு வைக்க பாக்குறானுவ. එයාවටත් කුමන්ත්‍රණයක් ඇති කරනවා. அது அதுக்காக தான் முதல்ல சொல்லிட்டானோ எங்களுக்கு ராஜா ராயன் அப்படின்ட்டானுவ. ඒ නිසා තමයි අපිට රජු එල්ලා காய்சர் කායසර් කියලා කිව්වේ. எங்களுக்கு அவன் தான் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி தான் எங்களுக்கு ராஜான்னு சொன்ன உடனே தான் அவன் பயந்துரு. பிலாத்து ஐயோ இவனை படையாட்டி என்னைய போட்டு வெளியே போட்டுருவானோ. අපේ රජුර මොහු තමයි කීප මොහොත තමයි පිලත් පොඩ්ඩක් බය වුණේ. ஓகே இப்ப 2 பேரும் நிந்திக்கிறாங்க. දැන් දෙදෙනාම නින්දාවට ලක් කරනවා. கீழே ஜனங்களும் நிந்திக்கிறாங்க. දැන් ජනතාවත් නින්දාවට ලක් කරනවා. நிந்தித்து கொண்டு இருக்கதான நேரத்துல නින්දාවට ලක් කරන මේ මොහොතේදී எடுக்கிறாங்க அவருடைய ஒரு மேலங்கி எடுக்கிறாங்க. மேலங்கி එයා උඩ වස්ත්‍රය ගන්නවා. மேலங்கி எடுத்து 4 கிழிக்கிறாங்க. එයා අතරට ඉරනවා. 4 கிழிச்சிட்டு 4 பேர் சீட்டு போட்டு எடுத்துட்டான் ஒரு துண்டு துண்டா. ඒ සීටු දාලා කැලෙන් කැලට ගත්තා. அவங்க 4 பேர் இல்ல 4 பேர் சாரி 4 பேர் சீட்டு போடல 4 பேர் தான் நாங்க 4 பேருக்கு தான் 4 துண்டு எடுத்துருவோம் அப்படின்னு. ඒ අතර දෙනෙක් හිටියේ අතර දෙනා කැලේ අතරක් ගත්තා. அடுத்தது வந்து ஒரே உடுப்பு அங்கி அவருடைய அங்கி. ඒ ඊළඟ වෙල උන්වහන්සේගේ සම්පූර්ණ වස්ත්‍රය. உண்டு அங்கி அடுத்த மேலங்கி වස්ත්‍රය උඩ වස්ත්‍රය. மேலங்கியை தான் 4 கிழிச்சு எடுத்தது. උඩ වස්ත්‍රය තමයි කැලේ අතරකට ඉරුවේ. அங்கி என்ன செஞ்சாங்க அதை அப்படியே எடுத்துட்டானோ. ඒ අනිත් වස්ත්‍රය මොනවද කරේ? ඒක සම්පූර්ණයෙන් ගත්තා. டேய் சீட்டு போட்டு பாப்போம் யாருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. සීටු දාලා බලමු මේක කාටද ලැබෙන්නේ කියලා. அவ சீட்டு போட்டோன்னு ஒருத்தர் கிடைச்சு ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான். සීටු දැම්ම එක්කෙනෙක් ලැබුණේ ඒක එක්කෙනෙක් ගත්තා. சங்கீதம் 22:18 இது இருக்கு. ගීතාවල 22:18 මේ කාරණාව அந்த තිබෙනවා. காரியமும் நிறைவேறுது. ඒ කාරණාවත් ඉටු වෙනවා. தேவன் என்னென்ன அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து நேரத்தோட தீர்க்கதரிசன நூல்களையும் சங்கீதங்களை வெளிப்படுத்தி இருக்காரு ஒன்றொண்டா நிறைவேறுது. දෙවියන් වහන්සේගේ මරණය කොහොමද සිදු වෙන්නේ කියලා අනාගත වචනේ කොයි කොයිද තිබේ කාරණාව නිටු වුණා. குடிக்கிற கசப்பு தண்ணி கொடுத்தாங்கன்னு இருக்கு. තිත්ත පානය දුන්නා කියලා තිබෙනවා. அதுக்கு பிறகு அங்கேயே போடுறதான சீட்டு போடுறதும் பிரிச்செடுத்து கொண்டார்களும் அவர்களுக்குள்ளே பிரித்து கொண்டார் ரெண்டும் இருக்கு. அதையும் முடிஞ்சு වස්ත්‍රය බෙදාගත්තා සීටු දානවා කියන කාරණාවත් ඉවරයි.
அந்த அதுக்கு பின்பதாக இயேசு இப்ப இவங்க ரெண்டு பேரும் நிந்தித்து இருக்கார். ඉන් පස්සුව යේසුස් වහන්සේ මොවුන් දෙදෙනාම නින්දාවට ලක් කරා. இயேசு ஒரு வார்த்தை சொல்றார். යේසුස් වහන්සේක වචනයක් කියනවා. பிதாவே இவர்களை மன்னியும், පියාණනි මොවුන්ට කමා කළ මැනව. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். තමන් කුමක්ද කරන්න කියලා නොදැනුවත්කමින් ඉන්නවා. இதுதான் சிலுவையில சொன்னதான முதல் வார்த்தை. මේක තමයි කුරුසියේ කියපු පළවෙනි වාක්‍යය. அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப கடவுள் வெளிப்படுத்தி இருக்கார் அவருடைய சீஷர்களுக்கு. එහෙම තමයි ලිව්වේ. එහෙම තමයි දෙවියන් වහන්සේ තමන්ගේ ගෝලන්ට එළිදරව් කරේ. இது லூக்கால இருக்கு. මේක ලූක් පොතේ තිබෙනවා. லூக்கால மட்டும்தான் இது இருக்கு. ලූක් පොතේ විතරයි මේ කාරණාව තිබෙන්නේ. லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்துல இது இருக்கு. ලූක් 23 34 වෙනි පදයේ තිබෙනවා. ஏன் இயேசு இது சொல்றார்? ඇයි යේසුස් වහන්සේ මේ කාරණාව කියන්නේ? என்ன சொன்னாரு, எதுக்காக சொல்றாரு? මොන කුමක් උදෙසද කිව්වේ? ඇයි කිව්වේ? விளக்குதா உங்களுக்கு? ඔබට තේරෙනවද? என்ன சொன்னாரு, මොනවාද කිව්වේ? என்னத்துக்காக சொன்னார்? කුමක් උදෙසද කිව්වේ? பிதாவே இவர்களை மன்னியும், පියාණනි මොවුන්ට කමා කළ මැනව. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். තමන් කුමක්ද කරන්න කියලා මොන නොදුනත්කමින් ඉන්නවා. உண்மையிலே இவங்களுக்கு தெரியாத அவங்க என்ன செய்யறாங்க சொல்லி? ඇත්තටම මොවුන්ට දන්නද මොනවාද කරන්න කියලා? உண்மையிலே இவங்களுக்கு தெரியாத அவங்க என்ன செய்யறாங்க சொல்லி? தெரியுமா தெரியாதா? මොවුන්ට දන්නවද නැත්ද මොනවාද කරන්න කියලා? அப்ப தெரியும்னா இயேசு அப்படி சொல்றாரு. එහෙනම් දන්නවනම් යේසුස් වහන්සේ වෙන ප්‍රකාශයක් அந்த நேரத்துல சம்பவத்தை சொல்றாரா, இல்லாட்டி சிருஷ்டிப்புல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் செய்த பாவங்களை பத்தி சொல்றாரா? ඒ සිදුවීම පමණක් කියනවද නැත්නම් මැවිමේ පටන් මනුෂ්‍යගේ පාපය තුලින් ගමන් කරපු ආකාරය කියනවද? அந்த வாக்கியம் வந்து நிகழ்காலத்துல இருக்கு. ඒ කාරණාව වෙවිලා වර්තමානයේ තිබෙනවා. அது எழுதப்பட்டிருக்கிறது வந்து நிகழ்காலத்துல தான் சொல்லி இருக்கிறார். நிகழ்காலத்துல சொல்லி நிகழ்காலத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. ඒක ලියලා තියෙන්නේ වර්තමානයට වෙනවා. அப்ப அந்த நேரத்துல யார் யார் என்ன செய்யறாங்களோ அதை தான் சொல்றாரு. ඒ මොහොතේදී කවුද මොනවාද කරේ කාරණාවන් කියනවා. இப்ப அது சொல்லாட்டி மன்னிப்பு இல்லையா? ඒක කිව්වේ නැත්නම් කමාව නැද්ද? சொல்லாட்டி அந்த முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பு இல்லையா இருக்கா? ඒ කාරණාව කිව්වේ නැත්නම් ඉදිරියේ ඉන්න අයට සමාව තියෙනවද නැද්ද? உலகத்துல எல்லாருக்கும் மன்னிக்கிறதுக்காக மறிக்க வந்தாரா? ලෝකයේ සියලු දෙනා උදෙසා කමා වෙන පිණිස උන්වහන්සේ මැරුණාද? அப்படின்னா அவருடைய சிலுவை மரணத்துல அந்த எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கா? ඒ කුරුසියේදී සියල්ලටම කමාව තිබෙනවද? சொன்னா தான் மன்னிப்பா? කිව්වොත් පමණයිද ඒ කමාව? சீட்டு போடுறவங்களுக்காக மன்னிப்பா? ඒ සීටු දාපායට සමාවද? சிலுவையில் அறைந்தவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. කුරුසියේ පත් කරන අය උදෙසාද කමාව ඉල්ලන්නේ? என்னத்துக்காக சொல்லணும்? කුමක් උදෙසාද ඒ කාරණාව ஏன் කිව්වේ? சொல்லாட்டி மன்னிப்பு இல்லையா? ඇයි කිව්වේ නැත්නම් කමාව නැද්ද? கட்டாயம் மன்னிப்பு இருக்கு. අනිවාර්යෙන් කමාව තිබෙනවා. அப்படின்னா என்னத்துக்காக சொல்றாரு? එහෙනම් උන්වහන්සේ කුමක් උදෙසාද ප්‍රකාශ කරේ? ஒருவனும் அழிந்து போவது அவருடைய சித்தம் இல்ல. එක්කෙනෙක්වත් විනාශ වෙන එක උන්වහන්සේගේ කැමැත්ත නොවේ. இன்னும் கொஞ்ச நேரத்துல මේ තව ස්වල්ප මොහොතකින් 2 பேர் செத்து போறாங்க. දෙදෙනෙක් විනාශ වෙන්න මැරෙන්නට යනවා. அவனும் 2 பேர் எனக்கு முதல்ல செத்துருவானுல, எனக்கு பிறகு செத்து போறாலும் தெரியாது. ඔවුන් දෙදෙනා මට ඉස්සෙල්ලාම මැරෙනවද මට පස්සේ මැරෙනවද කියලා මම දන්නේ නැහැ. எப்படியா சூழல இருக்கிற இந்த 2 பேரையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்ளணும். ආමෙන්. කුරුසියේ ඉන්න මේ දෙදෙනාව ස්වර්ග ராஜ்‍යයට එකතු කර ගන්න ඕනේ. கீழே இருக்கிறவங்க எப்பயும் அவங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அங்கிட்ட அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கு, அப்புறம் பேதுரு இருக்காங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய செய்தி கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. පාලේ ඉන්නට අවස්ථාවක් තිබෙනවා. පේදුරු ඉන්නවා. දේශනාව නාලා වෙනස් වෙන උන්ට අවස්ථාවක් තිබෙනවා. அது பிறகு ஒரு காலமும் இருக்கு. அப்புறம் தேவனுடைய வார்த்தை வாசிச்சு ரட்சிக்கப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. කාලයක් තිබෙනවා. දිව්‍යන් වහන්සේගේ වචනේ කියවලා වෙනස් වෙන්න අවස්ථාවක් තිබෙනවා. 2 பக்கம் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேல சந்தர்ப்பமே இல்ல. දෙන්නේ දෙපැත්තේ ඉන්න උන්ට තව අවස්ථාවක් නැහැ. இந்த 2 பேருக்கு நான் தான் கர்த்தர்ன்றதான காரியத்தை உணர்த்துறதுக்காக சொன்னதான வார்த்தை. මේ දෙදෙනාට මමයි ස්වාමින් වහන්සේ කියන අර්ථය අඟවන පිණිස කිව්වා වූ වචන. விளங்குதா உங்களுக்கு? ඔබට තේරෙනවද? அத சொன்னதுக்கு பிறகுதான் ඒ වාක්‍යය කියා නිම කරු පසුව அந்த நிந்தித்த 2 பேர் ஒருத்தன் ඒ නින්දාවට ලක් කරපු දෙදෙනාගෙන් එක්කෙනෙක් அவன் சொல்றான், நீர் கிறிஸ்து தானே, ඔව් කියන ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේනේ. நீரும் ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் ரட்சியும். ඔබත් ගැලවෙන්න අපිවත් ගලවන්න. ஏன்னா அந்த கிறிஸ்து வந்து என்றென்றைக்கும் இருப்பார்ன்றதுல வேதத்துல இருக்குதான ஒரு காரியம். ක්‍රිස්තුස් වහන්සේ සදාකාලිකම සිටිනවා කියන දේ වාක්‍යය තිබෙනවා. கட்டா இருக்கு. யோவான் 19 அதிகாரத்திலயும் இருக்கு. යෝවන් 19 වෙනි පරිච්ඡේදයේ තිබෙනවා. சாரி மன்னிச்சுக்கணும், 12 அதிகாரத்துல. 12 වෙනි පරිච්ඡේදයේ. ஆனா இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி. යේසුස් වහන්සේගේ ස්ථානයේ කියන මනුෂ්‍ය පුත්‍රයන් ඔසවන්නට අවශ්‍යයි அப்ப කියලා. சுத்தி வருந்தவங்க சொல்றாங்க, ஐயா மனுஷகுமாரன் என்றென்றைக்கும் இருப்பார் இல்லையா, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அப்படி நீங்க அவர் உயர்த்தப்படணும் என்று சொல்றீங்க, அப்ப அந்த கிறிஸ்தியார் இந்த கிறிஸ்தியார்னு එතන கேக்குறாங்க. මනුෂ්‍යයන් කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේ සදාකාලික ඉන්නවා කියලා කියන නමුත් ඔබ මනුෂ්‍ය පුත්‍ර එසවෙන්නට අවශ්‍යයි කියන ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ කවුද? මේ ක්‍රිස්තුස් වහන්සේ කවුද? ஓகே, மறுபடியும் ஒரு கேள்வி. නැවතත් ප්‍රශ්නාර්ථයක්. மறிக்க போறது யார்? මිය යන්නේ කවුද? தேவனா மனிதனா? දෙවියන් වහන්සේද මනුෂ්‍යයාද? எங்களுக்காக மறிக்க போறது மனிதனா தேவனா? අප උදෙසා මැරෙන්නට යන්නේ මනුෂ්‍යයාද දෙවියන් වහන්සේද? மனித தேவன், මනුෂ්‍ය පුත්‍රයාණන්. தேவ மனிதன். දේව මනුෂ්‍යයා.
தேவன் மனிதன். ஓ, දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව. நான் உங்களுக்கு சொல்றேன், மனிதனாக மறிக்கணும், தேவனாக மறிக்கணும்னு මම சொல்லி. ඔබට කියන්නම් ඒ මනුෂ්‍යෙක් ලෙසත් මේ යන්න ඕනේ, දෙවියන් වහන්සේ ලෙසත් මේ යන්න ඕනේ. அப்ப தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவரா? දෙවියන් වහන්සේ සදාකාලෙ සිටිනවද? அதுக்காக அவர் மறிக்க மாட்டார்னு இருக்கா? සෝරි. மறிக்க மாட்டார்னு இருக்கா? ඊට அதுக்காக පස්සේ මෙරෙන්නේ නැහැ කියලා කාරණාව තිබෙනවද? அவர் சொல்ல நான் மறித்து உயிர் தெழுவேன்னு சொல்றாரு. උන්වහන්සේ කියන මම මැරලා උත්තාන වෙනවා. அப்ப என்றென்றைக்கும் இருக்கிறதுக்கு தானே. එහෙනම් සදාකාලික සිටිනන්නේ. அந்த விஷயத்தை இவங்க பிள்ளை விலையும் கொண்டவங்களா இருக்கிறாங்க. කාරණාව වැරදි ලෙස මුන් තේරුම් ගත්තා. ஏன்னா இயேசு எந்த நேரமும் சொல்றது அந்நேரத்துல எருசலேமுக்கு போறோம், மனுஷகுமாரனை அவர்கள் புறஜாதியர்கள் ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் அடிப்பார்கள், சிலுவையில் அறைவார்கள், ஆனா மூன்றாம் நாள் உயிர் தெழுவார். යෙරුසලමට යනවා, මනුස්ස පුත්‍රයා පාවලා දෙනවා, උන්වහන්සේ කුරසට පත් කරනවා, නමුත් තුන්වෙනි දවසේ උත්තාන වෙනවා කියලා යේසුස් කියනවා. அந்த விஷயங்கள் சீஷர்களுக்கு கூட விளங்க இல்ல. ඒ කාරණාව ගෝලයන් පවා තේරුම් ගත්තේ නැහැ. விளங்கல. ගෝලයන්ට තේරුම් ගියේ නැහැ. எத்தனையோ தடவை சொல்லிட்டார். බොහෝවර උන්වහන්සේ ප්‍රකාශ කරා. முதல்ல சொல்றது நிக்கதேமுக்கு, පෙතෙමෙන් කියන නිකමදේශට. மனுஷகுமாரன் மோசே அங்க சர்ப்பத்தை உயர்த்துற மாதிரி மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும்னு ඒ சொல்லி. මෝසෙස් ඒ සර්පය එසෙව්ව ආකාර මනුෂ්‍ය පුත්‍රයා ඔසවනවා. ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, கிறிஸ்து மறிக்க இயலாதேன்றதான ஒரு கேள்வி. මොවුන්ට ප්‍රශ්නේ ක්‍රිස්තුස් වහන්සේව මරන්න බෑනේ. ஆனா கிறிஸ்து மறிக்க மாட்டார் வேதத்துல இல்லையே. ක්‍රිස්තුස් වහන්සේ මැරෙන්නේ නැහැ කියන කාරණාව වචනේ නෑනේ. என்றென்றைக்கும் இருப்பார்னு இருக்கு. සදාකාලික සිටිනවා කියලා තමයි තියෙන්නේ. என்றென்றைக்கும் இருப்பார் தானே, அவர் மறித்து உயிர் தெழுந்துருவாரே. සදාකාලිකව ඉන්නවනේ උන්වහන්සේ මැරලා උත්තාන වෙනවනේ. வேதம் பிழையாக அர்த்த விளக்கம் பண்ணப்பட்டதான காலத்துல தான் இயேசு சிலுவையில மறிக்கிறார். වචනේ වැරදි ලෙස අර්ථකථනය කරපු කාලවකවාන තමයි යේසුස් වහන්සේ මැරෙන්නේ. ஆசாரியர்கள் இதெல்லாம் போதிச்சிருக்கிறாங்க. පූජකයන් ප්‍රකාශ කළ දේශනා කළ තිබෙනවා. அப்ப இந்த தீவிரவாதி, இந்த சிலுவையில இருக்கிறதான தீவிரவாதிக்கு மனதுல என்ன இருக்கு? මේ සස්සවද මේ කුරුසේ එල්ලෙන සස්සවදින්ගේ අදවතේ මොනවද තිබෙන්නේ? இவர் கிறிஸ்து, அது எனக்கு தெரியுது. මෙයා ක්‍රිස්තුස් වහන්සේ කාරණා මම දන්නවා. ஏன்னா இவர் தேவன், இவர் கிறிஸ்து. මෙයා දෙවියන් වහන්සේ, මෙයා ක්‍රිස්තුස් වහන්සේ. ஏன்னா தேவன் மனிதனாக வந்திருக்கா, அது உண்மை. දෙවියන් වහන්සේ මනුෂ්‍ය ස්වරූපයෙන් ඇවිත් තිබෙන එක සත්‍ය. ஏன்னா ඇයි නම් அப்படி இல்லாட்டி இப்படி சொல்ல இல்லாத அவர் அடிக்கிறவங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி. එහෙම නැත්නම් උන්වහන්සේට පාර දෙන අයට කියන්න බෑ කමා කරන්න කියා. தம்மை சிலுவையில் அறைந்தவங்களுக்கு மன்னிங்க சொல்லிட்டு சொல்ல இயலாது. තමාව කුරුසපත් කරපු අයට කමා කරන්න කියලා උන්වහන්සේට ප්‍රකාශ தான் கீழ කරන්න இருந்து බෑ. அவமானப்படுத்திட்டு கிடக்குறானுவ, கடைசி வரைக்கும் சொல்ல இயலாது மன்னிக்க சொல்லி. එහෙනම් අවමාන ලක් කරමින් ඉන්න අන්තිම දවසේ කාරණාව කියන්න බෑ කමා කරන්න ஏன்னா කියලා. அவர் மனிதனா இருந்திருந்தா கட்டாயம் இப்படி அடிக்கிற அடியில போட்டு தள்ளி இருப்பார். එහෙනම් මනුෂ්‍යයෙක් ලෙස ඉන්න මොහොතේ මෙවැනි පාර දෙන මොහොතේ උන්වහන්සේ විනාශ කළා ඇති. எப்படியும் சாகதானே போறேன், හැම මොහොතේ මැරෙන්නනේ යන්නේ. அடிச்சு அப்படிதான் இல்லையா? ගාලාරි මරනවා. உங்களே கொண்டு போறானுவ, ඔබව මරන්න රැගෙන යනවා. அடிச்சு கொண்டு போட சொல்லிட்டாங்க, நேரத்தோட சொல்லிட்டாங்க. දැන් ඉස්ලාම කිව්ව ඔබව මරන්න යනවා කියලා. அடிச்சு தான் கொல்ல போறாங்க. ගාලම තමයි මරන්න යන්නේ. 4 பேர் அடிக்க வந்திருக்காங்க. දැන් 4 දෙනෙක් ගන්න ආවා. நீங்க கொஞ்சமாவது முயற்சி எடுக்க மாட்டீங்களா? 2 குத்தாதி இவனுக்கு குத்தும் அப்படி சொல்லிட்டு ඔබ පොඩි උත්සාහයක් හරි ගන්නේ නැද්ද? පාරවල් දෙකක් හරි මොවුන්ට දෙන්න නැතු ඉන්නවද? அடிச்சிருங்க, ஏசுட புள்ள நீங்க அடிச்சு என்னை கொன்னுருங்க அப்படி சொல்லிடுறீங்களோ? යේසුස් වහන්සේගේ දරුවෙක් ඔබ ගාලා මට මාපිය මරන්න කියලා කියනවද? கேக்குறேன். මං ආන්නේ. சீஷர்கள் அப்படி உயிரை கொடுத்தாங்க. ගෝලයන්ට ඒ தත්ත්වය දුන්නා. அவங்களோட உயிரே கொடுத்தாங்க. ඔවුන් උන්වහන්සේ උදෙසා ජීවනයම දුන්නා. நாங்க கொடுப்போமா? අපි දෙනවද? பல்ல கழட்டி கையில கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவன மன்னிப்பமான்னு கேட்கிறேன். අත ගලව අත දෙන කෙනාට කමා කරනවා කියලා කියන්න පුළුවන්ද? பல்ல கழட்டி கையில கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நாங்க அவன்ட பல்ல கழட்ட பாப்போமா இல்லாட்டி மன்னிப்பு கொடுப்போமான்னு கேட்கிறேன். දත ගලවලා අතට දෙනවා කියපු පෙක්කෙනාට ඔහුගේ දත ගලව අතට දෙනවද නැත්නම් උඩ කමා කරනවද? இல்ல, මොනවාද? போற பைக்குக்கு முன்னுக்கு ஒருத்தன் வெட்டு போட்டு போனாலே மன்னிக்க முடியாத ஜனங்கள், බයික් එකේ යන මොහොතේ ඉස්සරහින් වෙට්ටුවක් දාලා යන මොහොතේ කමා කරන්න බැරි ජනතාව த்ரீவீல்ல நான் போற நேரத்துல எவனாவது மொட்டை பைக்காரன் குறுக்க போயிட்டான்னு சொன்னா மன்னிக்க முடியுமா? ත්‍රිවිල් රථේ මම යන මොහොතේදී මෝටර් සයිකලෙන් ආරස් කරපු කෙනාව කමා කරන්න පුළුවන්. சும்மாவாவது வாய்க்கு வராது எருமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்கிறேன். නිකං හරි කටට එනවා මීයරකා කියලා. ஏசு மனிதன், යේසුස් වහන්සේ මනුෂ්‍යෙ பாவின்றதான பேர் எடுத்திருக்காரு. පව්කාර කියන නාමය උන්වහන්සේ පළඳගෙන තිබෙනවා. அதனால சிலுவையில் அரைஞ்சவங்களையும் அடிச்சவங்க ஒன்னும் பேச முடியாது. ඒ නිසා කුරුසපත් කරපු අය උදෙසා කිසිවක් කතා කරේ නැහැ. சிருஷ்டிக்கப்பட்டதான குணாதிசயங்களும் தெய்வீக குணாதிசயத்தோடையும் இருக்கணும். මැවීමෙත් උන්වහන්සේ දේවත්වයේත් ගුණාංග උන්වහන්සේ තුල තිබුණා. அந்த தெய்வீக குணாதிசயத்துல தான் சொன்னாரு பிதாவை இவர்களை மன்னியும் அப்படி. ඒ දෙවියන් වහන්සේගේ ගුණාංගය තුල තමයි කිව්වේ පියාණෙනි මොන්ට කමා කරන්න. அவனுக்கு சிலுவையில் இருக்கவனுக்கு விளங்கிருச்சு. ඒ කුරුසේ ඉන්න කෙනාට ඒ කාරණාව තේරුණා. இப்படி சொல்றதா இருந்தா இவர் கட்டாயம் தேவனாதான் இருக்கணும். මෙවැනි ප්‍රකාශයක් කරනවා නම් මෙතුමා අනිවාර්යෙන් දෙවියන් වහන්සේ. அதினத்து தாண்ட வாழ்க்கையை கொடுத்திருக்காரு සිலுவையில் அறையப்படுறதுக்கா. sorry அவருடைய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு சிலுவையில் උන්වහන්සේගේ அறையப்படுறது. ජීවිතය දීලා දෙන කුරුසේ පත් කරන அப்ப அவர் පිණිස. மனிதன். උන්වහන්සේ මිනිසෙක්. அப்படின்னா இவர் தான் கிறிஸ்து. එහෙනම් මොහු තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ. கிறிஸ்து மறிக்க இயலாது. ක්‍රිස්තුස් වහන්සේ මැරෙන්න බෑ. மறுபடியும் குறுக்க வந்துட்டு
නැවතත් අරස් වුණානේ. எங்கேயோ படிச்ச போதனா குறுக்க வந்துட்டு කොයිද ඉගෙන ගත්ත කාරණාව දැන් අරස් වුණා. அவர் சொன்னதான வார்த்தையில அந்த ஒளி ஆவியானவர் ஒளி விட்டுறாரு இவனுக்கு டேய் இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ඒ උන්වහන්සේ ප්‍රකාශ කරපු වචනය තුල ආත්මයන් වහන්සේ පොළොවන මේතුමා තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා. இடையில ஆசார்கள்ட்ட போதனை வந்துடா மறிக்கலாதே අතර මැදියේදී ගුරුවරුන්ගේ උපදේශයෙන් මැරෙන්න බෑනේ. இறங்குங்க ஐயா நீங்களும் இறங்குங்க ස්වාමීන් ඔබ බයින්න. நான் சொல்ற மாதிரி கையை நீட்ட இல்ல මම කියපු එකකට අත වැනුවේ නෑ. கை இப்படிதான் கிடக்குது අත මේම තමයි තිබ්බේ. அசைவு தலை தான் போயிருக்கும் ඒ ඉස තමයි පොඩ සෙලවිලා ඇත්තේ. நீங்க இறங்க ஐயா எங்களை சேர்த்து இறக்கிங்க ஐயா ඔබත් බයින්න අපිත් එකතු කරලා බයින්න. மனதுல ஐடியா இருந்திருக்கும் අදවතේ සැලසුමක් තිබෙන්නට ඇති. இறங்கி போய் ரோம் சாம்ராஜ்யத்தை கழுப்போம் அப்படின்னு சொல்ல சிந்தனை இருந்திருக்கும் බෑලා ගිහිල්ලා මේ රාජ්‍ය ගොඩනගමු. விளங்கிட்டா ඔබට තේරුණාද? கவிழ்த்துருவோம் இந்த ராஜ்யத்தை මේ රාජ්‍ය වටමු. ரோம் சாம்ராஜ்யத்தை இல்லாமாக்கும் රෝම අධිරාජ්‍ය නැති කරමු. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம் ஐயா அப்படித்தான் நினைச்சிருப்பான் දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යක ඊට කරමු. එම තමයි හිතුවේ. அதே ஒளியூட்டுதல் மத்தவனுக்கும் விளங்குது ඒ කාරණාවත් අනිත් කෙනාටත් තේරෙනවා. அவனுக்கு விளங்கிருச்சு இது தேவன் ඔහුට තේරුණ මේ දෙවියන් වහන්සේ. ஏன்னா இல்லாட்டி இந்த வார்த்தையை சொல்ல இயலாது නැත්තම් මේ වාක්‍ය ප්‍රකාශ කරන්න இவர் බෑ. கிறிஸ்து මෙයා ක්‍රිස්තුස් වහන්සේ. உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் அவங்கிட்ட එයා ශනිකම ප්‍රශ්නයක් අහනවා ඔහුගෙන්. லூக்கால தான் இன்னொருக்கும் லூக்கால தான் இன்னும் லூக்கால தான் இருக்கும் මේකත් ලූකාවේ තමයි තිබෙන්නේ. ஏய் நீ தேவனுக்கு பயம் இல்லையா ඔබ දෙවියන් වහන්සේට බය නැද්ද? அப்படித்தான் ஒரு கேள்வி கேட்க நீ தேவனுக்கு பயம் இல்லையா දැන් ප්‍රශ්නයක් ඔබ දෙවියන් වහන්සේට බය නැද්ද? நாங்க ரெண்டு பேரும் தண்டனை பெறுறோம் අපි දෙදෙනාම දඬුවමට ලක් වෙලා ඉන්නවා. நாங்க செய்த தவறுனால தாண்டப்ப நாங்க தண்டனை பெற்றிருக்கிறோம் අපගේ වැරදි වලින් තමයි අපි දඬුවම ලබන්නේ. நாங்க தீவிரவாதிகளா இருந்தனால தான் எங்களை தண்டிக்கிறானுவ අපි සස්සවාදී ලෙස ඉන්න නිසා අපි මේ දඬුවම ලක් நாங்க වෙන්නේ. ரோம் சாம்ராஜ்யத்து ராணுவ வீரர்ல போட்டு தள்ளி இருக்கதான அதனால தான் எங்களை අපි රෝම අධිරාජ්‍ය සෙබළුන්ව මැරුවානේ. ඒ නිසා තමයි මේ දඬුවම. இவர் ஒரு பாவமும் செய்யல මෙයා කිසිම පාපයක් කරේ නැහැ. விளங்குதா உங்களுக்கு ඔබට තේරෙනවද? அது எப்படி அவனுக்கு விளங்கிச்சு அது ඒක කොහොමද උන්ට තේරුනේ? இதுக்கு முதல்ல இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கானோ මිට ඉස්සෙල්ලා මේ දේශනාව නැසුවද? இயேசு ஆலயத்துல சொல்றாரு என்னில் பாவம் இருந்தால் உங்கள் யாருக்கு கூறலாம் என்னில் பாவம் இருக்கண்டு உங்களில் யாருக்கு கூறலாம் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார் ඒසස් දේව මාලිගාවේ කියන පාපයක් තිබේ කියලා කාටද ප්‍රකාශ කරන්න පුළුවන්? அந்த கள்ளன் சிலுவையில இருந்து விலையும் கொள்றான் ඒ සොරායේ කුර්සියේදී ඉන්න මොහොතේදී තේරුම් ගන්නවා. விலையும் கொண்டான் இவர் தேவன் அவருடைய அன்பு தான் வெளிப்படுத்தினதான காரியம் මෙයා දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය තමයි එළිදරව් කරන්නේ. ஏன்னா தேவனுக்கு மட்டும்தான் மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லலாம்ன்றதான காரணம் விலையும் கொண்டான் ඇයි නම් දෙවියන් වහන්සේට පමණයි සමාව දෙන්න පුළුවන් කියන කාරණාව තේරුම් ගන්න. விளங்கிச்சா ඔබට තේරුණාද? ஓகேயா හරිද? அப்புறம் ஒரு விஷயம் உண்டு இயேசுக்கு சொல்றான் ඉන් පස්සේ කාරණාවක් යේසුස් වහන්සේට කියනවා. அவனுடைய நண்பனுக்கு ஒரு விஷயம் சொன்னா அதான் இது එයාගේ මිතුරට කාරණාවක් ඒක තමයි මේ කාරණාව. அப்புறம் இயேசுகிட்ட ஒரு வேண்டுகோள் உண்டு දැන් යේසුස් වහන්සේගෙන් ඉල්ලීමක් කරනවා. ஐயா உம்முடைய ராஜ்யத்துல வரும் பொழுது என்ன நினைத்தரலாம் ස්වාමීන් වහන්සේගේ රාජ්‍යන මොහොතේ මාව වශී කරන්න. யார்கிட்ட என்ன கேக்குறான் කාගෙන්ද කුමක්ද අසන්නේ? யார்கிட்ட என்ன கேக்குறான் කාගෙන්ද කුමක්ද අසන්නේ? இயேசுவே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்ன நினைத்தரலாம் யார்கிட்ட கேக்குறான் යේසුනේ වහන්සේගේ රාජ්‍යය එන මොහොතේ මාව වශී කරන්න කාගෙන්ද අහන්නේ? பாஸ்ட் உங்களுக்கு பேச வேணாம்னு சொல்லியிருக்காரோ පාස්ටර් ඔබට කතා කරන්න එපා කියලා තියෙනවද? யார்கிட்ட கேக்குறான் කාගෙන්ද අහන්නේ? இயேசுகிட்ட යේසුස් වහන්සේගේ. இவர் தான் இன்னும் கொஞ்சம் மறிக்க போறாரு දැන් තව ස්වල්ප වෙලාවකින් මෙතුමා මැරෙන්න යනවානේ. இவர் செத்த பிறகு இவர் கிட்ட ராஜ்யம் வரப்போகுது මෙයා මැරුණන් පස්සේ මෙයාගේ රාජ්‍යය කොහොමද ඇති වෙන්නේ? விளங்குதா உங்களுக்கு நானும் இன்னும் கொஞ்சம் மறிக்க போறேன் මමත් මොන් සමග මැරෙන්නට යනවා. இவர் மறிஞ்ச நானும் மறிச்சவரை எந்த ராஜ்யத்துல என்ன பண்றதுக்கு මෙයාත් මැරෙන්න අපිත් මැරෙන්න මොන රාජ්‍ය මොන දේවල් දකින්නද? என்ன பிரதமர் ஆகிறேக்கா මේ අගමැති වෙන්නද? அவன் ஆவிக்குரிய அர்த்தமா விலையும் கொண்டான் එයා ආත්මික අර්ථයක් ලෙස එක පිළිගත් තේරුම් ගත්තා. இவருடைய மரணம் தான் எனக்கு விடுதலை මුන්වහන්සේගේ මරණය තමයි මට නිදාස. அவனுக்கு மறிக்க இயலாது ඔහුට මැරෙන්න බෑ. அவர் மறிச்சா எனக்கு விடுதலை இல்லைன்னு நினைச்சான் ඔහු මැරුණොත් මට නිදාස නැහැ කියලා ඔහු හිතුවා. இவனுக்கு விளங்கிருச்சு இவர் செத்தாதான் எனக்கு விடுதலை මෝට තේරුණා මුන්වහන්සේ මිය ගියොත් තමයි මට නිදාස. ஆனால் இவன் தேவன் என்று மட்டுமே ஏற்றுக்கொண்டு இவர் தேவன் என்று ஏற்றுக்கொள்றான் මෙයා දෙවියන් වහන්සේ ලෙස විතරක් නෙමෙයි දෙවියන් වහන්සේ ලෙස පිළිගන්නවා. இவர் கிறிஸ்து මෙයා ක්‍රිස්තුස් වහන්සේ. இவர் மறிக்கணும் මුන්වහන්සේ මැරෙන්න ඕනේ. ஆனா இவர் என்றென்றைக்கும் இருப்பார் ආමෙන්. මුන්වහන්සේ සදාකාලම සිටිනවා. அதனால நீர் வர்ற நேரத்துல என்ன நினைத்தரலாம் ඒ නිසා වහන්සේගේ රාජ්‍යද මාව සිහි කරන්න. ஒரு கேள்வி ඒක ප්‍රශ්නයක්. ரட்சிக்கப்பட்டானா ඔහු ගැලීම ලැබුවද? ரட்சிப்பு அவனுக்கு கிடைச்சிட்டா ගැලවීම ඔහුට ලැබුණද? உங்களுக்கு விளங்குத இயேசுடைய மனது என்னதுன்னு சொல்லி ඔබට තේරුණද යේසුස් වහන්සේගේ හදවත? சிலுவையில இருக்கிற நேரம் கூட அவருடைய மனதுல நான் இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம் ஒருவனும் அழியக்கூடாது இவனை ரெண்டு பேரை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும் කුරුසයට ආපු මොහොතේ මේ පොළවේ කිසිවෙක් විනාශ වෙන්න බෑ. මේ දෙදෙනාව කොහොමද මම ස්වර්ගයට රැගෙන යා යුතුයි? சிலுவையில இருக்கிற இயேசுவுக்கு කුරුසයේ ඉන්න යේසුස් වහන්සේට ஒருவனும் அழிந்து போக கூடாதுன்றதான சிந்தை කිසිවෙක් විනාශ නොවෙන්නා වූ සිතුවිල්ල. அதனால இந்த ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை එහෙනම් මේ දෙදෙනාව ගැලිය ලබන එකම වචනය. பிதாவே இவர்களை மன்னியும்
இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. இவங்களுக்கு இல்ல, முன்னா இருக்கிறவங்களுக்கு. පියාණෙනි මොවුන්ට සමාව දෙන්න මොවුන් කරන කාරණාව මොවුන් නොදුනත් කරන මොවුන්ට මේ පාලා ඉන්න අයට. அந்த வார்த்தை தான் இயேசுவை நிந்தித்த ரெண்டு பேருக்கும் ஒளியூட்டுதல கிடைச்சிச்சு. இவர் தான் கிறிஸ்துன்றதான ඒ காரியம். වචනේ තමයි මොවුන්ට එළිදරව් කළ ලෙස ලැබුණේ. මෙයා තමයි යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ. உங்களுக்கு விளங்குத இயேசுடைய மனது என்னதுன்னு சொல்லி? ඔබට දන්නද යේසුස් වහන්සේගේ අදවත? ஒருவனும் அழிந்து போக கூடாது. කිසිවෙක් විනාශ නොවෙන්න ඕන. எங்க இருக்கும் போது? කොයි ඉන්න කොතනද ඉන්න මොහොතේ? சிலுவையில இருக்கும் பொழுது. කුරුසේ ඉන්න මොහොතේදී. நாக்காளியில உட்கார்ந்துருக்க எங்களுக்கு விளங்குதா? පුටුවේ අසුන්ගෙන ඉන්න අපිට කාරණාව දැනෙනවද? நாக்காளியில உட்கார்ந்துருக்கதான எங்களுக்கு அந்த சிந்தை இருக்கா, ஒருவனும் அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி. පුටුවේ ඉඳගෙන ඉන්න අපට සිතුවිල්ල තිබුණද කිසිවෙක් විනාශ වෙන්න හොඳ නැහැ කියන කාරණාව. நாங்க பரலோகம் போனா மட்டும் போதுமென்றதான சிந்தையா, அப்படி இல்லாவிட்டால் இலங்கை ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ன்றதா? අපි විතර ස්වර්ගයට ගියොත් ඇදෙන්නේ නැත්නම් සියලුම ජනතාව ගැලීම ලබන්න ඕන කියන සිතුවිල්ල තිබෙනවද? உங்களுக்கு ආසை இருக்கலாம். ඔබට ආසාව තිබෙන්න පුළුවන්. என்ன பண்ணி இருக்கிறீங்க அதுக்காக? ඔබ ඒ උදෙසා කුමක්ද කරලා තිබෙන්නේ? 2,20,00,000 ஜன, කෝටි 2,20,000ක ජන කොට්ටාසයක් ඉන්නවා. 1,00,000 தான் கிறிஸ்தவர்கள். කිතුණුවන් ඉන්නේ ලක්ෂයයි. ஒருத்தர் 5,00,000 போட்டிருக்காரு. එක්කෙනේ ලක්ෂ 5 කියලා දාලා දෙනවා. அது கத்தோலிக்க ஆட்களோட சேர்த்து. ඒක කතෝලිකයන් සමග එකතු කරලා. கிறிஸ்தவன் 1,00,000 தான். කිතුණුවන් ඉන්නේ ලක්ෂයයි. 2,19,00,000 நரகத்துக்கு போகுது. කෝටි 2,19,00,000ක් නිරේට ගමන් කරනවා. அந்த 1,00,000லும் எத்தனை பரலோகம் போய் சேருமோ தெரியாது. ඒ ලක්ෂයනොත් කීයක් ස්වර්ගයට යනවද කියලා දන්නේ නැහැ. அட்லீஸ்ட் ஆக குறைந்த பட்சத்துல අඩුම ගානේ ரட்சிக்கப்படணும் இந்த ஜனங்கள் சொல்லி ஜெபமாவது பண்ணணுமா? අයියෝ මේ ජනතාව ගැලීම ලබන්න ඕනේ කියලා යාඥාරි කරනවද? தேவனுடைய ஊழியக்காரர்கள் இன்னும் உற்சாகமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்றீங்களா? ස්වාමීන් වහන්සේගේ සේවකයන් තවත් ජොලිතකමකින් යාඥා කරනවා කියලා සේවකයන් උදෙසා යාඥා කරනවද? சிலுவையில் அறையப்பட்டாதான் ஜெபம் வரும்னு நினைக்கிறேன். කුරුසයට ගියොත් තමයි යාඥා වෙන්නේ කියලා මම හිතනවා. இல்ல இல்ல இல்ல, இயேசுவுக்கு எந்த நேரமும் அதுதான் இருந்துச்சு. යේසුස් වහන්සේට හැම මොහොතේ මේ කල්පනාව ආකල්පය තමයි තිබුණේ. அவர் மனிதனை சிருஷ்டித்த நாள்ல இருந்து உலக முடிய வரைக்கும் அவருடைய மனதில் ஆளுகை செய்றது ஒருவனும் அழியக்கூடாது, ஒருவனும் அழியக்கூடாது, ஒருவனும் அழியக்கூடாது. ඒ ලෝකයේ මවල අන්තිම දක්වා උන්වහන්සේට තිබුණ ආකල්පය කිසිවෙක් විනාශ වෙන්න හොඳ නැහැ, කිසිවෙක් විනාශ වෙන්න හොඳ නැහැ. நான் தான் இந்த உலகத்துல எல்லாரையும் பிறக்க பண்ணினேன். මමයි මේ ලෝකෙට හැම කෙනෙක්ම බිහි அந்த කරේ. பிறக்க பண்ணின எல்லாருக்கும் நான் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கேன், அறிஞ்சு கொள்ளணும் என்றதான ඒ காரியம். උපදින හැම කෙනෙක්ම මම අවස්ථාවක් දීලා දෙනවා මම දැනගන්න පිණිස. அவரை அறிந்து கொண்டவர்கள் උන්වහන්සේව දැනගත් අය அவர்கள் அறியாதவர்களுக்கு ஜெபம் பண்றதற்காக தெரிவு செய்தார். උන්වහන්සේව නොදැන ඉන්න අය උදෙසා යාඥා කරන පිණිස තෝරගත්තා. ஜெபம் பண்றோமா? අපි යාඥා කරනවද? சொத்து சேகரிக்கிறோமா? අපි නැත්නම් සම්පත් එකතු කරනවද? முதல் திருச்சபை, ஆதி திருச்சபை இதெல்லாம் நல்லா வித்து, வீடெல்லாம் வித்து தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் மட்டும் தான் போய் கொண்டிருந்தாங்க. ඉස්ලාම තිබුණා වූ සභාව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය මේ ඔක්කොම විකුණලා දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය කියලා ගියා. நிகழ்காலத்துல போதனை என்னவா போகுது? වර්තමානයේ කොහොමද දේශනාවන් තියෙන්නේ? இயேசு கிட்ட வந்தா வீடு கிடைக்கும், நிலம் கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும். යේසුස් වහන්සේ ළඟට ආවොත් වාහනවල් හම්බ වෙනවා, බංගලාව ලැබෙනවා, සල්ලි ලැබෙනවා. எனக்கு தெரிய என்ன போதனைன்னு சொல்லியாது. මට දන්නේ ඒක මොන දේශනාවක්ද කියලා. கிடைக்குமா கிடைக்காது அது எனக்கு தேவையில்லை. எனக்கு பரலோக ராஜ்யம் நிரந்தரமா கிடைச்சிருக்கே. ලැබෙනවද නැද්ද කියලා මම දන්නේ නැහැ. නමුත් මට ස්වර්ග රාජ්‍ය සදාකාලික ලැබිලා තියෙනවානේ. இது பரலோக ராஜ்யம் நல்லமா இல்ல பூமியில அது வீடு நல்லமா? ස්වර්ග රාජ්‍ය නැත්නම් මේ පොළවේ තියෙන அவர் எனக்காக மரித்தது என்னத்துக்காக? இது பூமியில இருக்கதான ஒரு 10% நிலம் கொடுக்கறக்கா இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கறக்கா? උන්වහන්සේ මැරෙන්නේ මේ පොළවේ පෝචස් 10 15ක් දෙන්නද නැත්නම් ස්වර්ග රාජ්‍යයේ ස්ථානයක් දෙන්නද? கடைசி நேரத்துல மறிக்க போறோம் விளங்கிட்டான். இவர்கிட்ட தான் விஷயம் இருக்கு, நான் பரலோகம் போறதுக்கு வழியே இவர்கிட்ட தான் காரியம். අන්තිම මොහොතේ මැරෙන්න ඉන්නේ කියලාට කාරණාව තේරුණා. උන්වහන්සේ ළඟ තමයි කාරණාව තියෙන්නේ. මට සදාකාල දෙන්න පුළුවන් උන්වහන්සේට පමණයි. மறிக்க வரைக்கும் இருக்காங்க தீர்மானம் எடுக்கிறதுக்கு. මැරෙන්න තරම් මැරෙන වාතාවරණයක සිටියා තීරණයක් ගන්න. மறித்து அந்த நேரம் வரைக்கும் போவாங்க, அதுக்கு முதல்ல எடுத்துருங்க. ඒකට ඉස්සෙල්ල වෙනකන් ඉන්න එපා. ඊට පෙතමෙන් ගන්න. தேவனுடைய பிள்ளைல வாழணும், பரிசுத்தமா வாழணும் இந்த பூமியில. දෙවියන් වහන්සේගේ දරුවන් ලෙස සුද්ධව ජීවත් විය යුතුයි මේ පොළවේ. அப்பதான் பரலோக ராஜ்யம். එතකොට තමයි ස්වර්ග රාජ්‍ය. அங்க போக முடியாதவங்களோட லிஸ்ட் அங்க போடப்பட்டிருக்கு நிருபங்கள்ல. ඒ ස්ථානට යන්න බැරි අයගේ ලයිස්තුවක් දාලා තියෙනවා. அந்த நிருபத்துல வாசிச்சா அந்த குணாதிசயம் எங்கட வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா கடைசி வரைக்கும் பரலோகம் போகலாம். ඒ පරිච්ඡේද ඔබ කියවනකොට ඒ ගුණාංග අප තුල තිබෙනවා නම් අන්තිම දක්වා ස්වර්ග රාජ්‍යය ඇතුළේ ඉන්න බෑ. விளங்கிட்டா? ඔබට තේරුණාද? ஒரு குணாதிசயம் சொல்லவா? එක ගුණාංගයක් කියන්නද? உங்ககிட்ட அது இல்ல, அதனால பயமில்லாம எனக்கு சொல்லலாம். ඔබ ළඟ ඒ කාරණාව නැහැ නිසා බය නැතුව මට කියන්න පුළුවන්. கோபம் කෝපය இல்லதானே? නෑනේ. கோணம் என்னன்னு தெரியாதானே உங்களுக்கு? කෝපය මොනවද කියලාවත් අපි දන්නේ නැහැ. கோவிக்கிறோம் பரலோக ராஜ்யம் போயலான்னு தான் பைபிள் சொல்லுது. කෝපය කරන්න ස්වර්ග රාජ්‍යය ඇතුළේ ඉන්න බෑ කියලා වචන. ரட்சிக்கப்பட்டுட்டோம். சரி சரி, ரட்சிக்கப்பட்டுட்டோம். ගැලීම ලැබුවා, හරි හරි ගැලීම ලැබුවා. பரிசுத்த வாழ்க்கை முக்கியம். සුද්ධ වූ ජීවිතයක් අවශ්‍යයි. அவர் தேவன் என்றதை விளங்கணும்.
அவர் தேவன் என்றதை விளங்கிக் கொள்ளணும். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ කියලා දැන සිටිය යුතුයි. அடுத்த விஷயம், අනිත් ඊළඟ කාරණාව. இப்ப அவன் சொல்லிட்டா இல்லையா, பிதாவே இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்தருளும்னு சொல்லி. දැන් ඔය කියන්නේ යේසුනේ වහන්සේගේ රාජ්‍ය නමෝද මාව සීකරන්න කියලා. அவன் பரலோகமா நரகமா? ස්වර්ගයේද නිරේද උඩ දැන්? பரலோகமா நரகமா? උඩ ස්වර්ගයේද නිරේද? பரலோகம் ஷுவர் தானே? අනිවාර්යයෙන්ම ස්වර්ගයනේ. அப்பே ரெண்டாவது சொல்லணும். එහෙනම් ඇයි දෙවෙනි එක කියන්නෝනේ? ரெண்டாவது வார்த்தையும் சொல்லணும். ඇයි அவன். එහෙනම් දෙවෙනි වාක්‍යය ප්‍රකාශ කළ යුතුයි? மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பாய். සැබෑවක් අද නුඹට කියමින් බද දවසේ පාරාදීසේ මාත சொன்னாதான் பரலோகமா? කිව්වොත් පමණයිද ස්වර්ගය? சொல்லாட்டி பரலோகம் இல்லையா? කිව්වේ නැත්තම් ස්වර්ගේ නැද්ද? என்னத்துக்கு தான் சிலுவையில இருந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்குறாரோ தெரியல. කුමක් නිසාද දන්නේ ස්වර්ගයේ මේ කුරුසියේ ඉඳලා මේ කාරණාවල් இன்னும் කියන්නේ. கொஞ்சம் தான் அவனும் போயிருவான், තව ටිකකින් ඔවුත් යයි. இன்னும் கொஞ்சம் நானும் போயிருவேன். තව ටිකකින් මමත් යයි. அப்ப என்னத்துக்காக சொல்றாரு එහෙනම් කුමක් උදෙසද මේ කාරණාවල් ප්‍රකාශ කරන්නේ? சொல்லுங்க பாப்போம். කියන්න බලමු. மத்தவனும் எப்படியாவது அவனை ரட்சிப்புலா கொண்டு வரணும்ன்றதான நோக்கம். අනිත් කෙනත් කොමාරි ගැලීමට ගේනොන කියන අරමුණ. அவனை உறுதிப்படுத்துறாரு. ඔය ස්ථිර කරනවා. எஸ், நீ என்னோட இருப்பாய். ඔව් නුඹ මා සමග ඉන්නවා. அதை சொன்னோன்னு அடுத்தவன் உணரணும். ඒක කීප මොහොතද අනිත් කෙනා? உணரணுமா இல்லையா? ඇඟෙනවද නැද්ද? நான் பரலோக ராஜ்யம் போறேன் அப்படின்னு சொன்னா அடுத்தவன் கொஞ்சமா உணரணுமா இல்லையா? මම ස්වර්ග රාජ්‍යයට ඇතුළු වෙනවා කීප මොහොත අනිත් කෙනාට ඇඟෙන්න ඕනද නැද්ද? அவனுக்கு சொன்னாலும் சொல்லாட்டி அவன் பரலோகம் தான். ඔහුට කිව්වත් නැති වුණත් ඔය ස්වර්ග රාජ්‍යය ஆனா තමයි. இயேசு அவருடைய உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்ல, அவருடைய மனதுல என்ன இருக்குன்னு விளங்குதா? මම කියපු කාරණා අපිට තියෙන යේසුස් වහන්සේගේ ආකල්පය මොනවද කියලා දන්නවද? ஒருவனும் அழிந்து போக கூடாது. කිසිවෙක් විනාශ වෙන්න හොඳ නැහැ. நாங்க எப்படி අපි කොහමද? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட உடனே அங்கே துள்ளியாச்சு எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு. ගැලීම ලැබුවන් පස්සේ ඔක්කොම ඉවරයි අපි යනවා. அப்ப மத்தவன் අපි ඒතර අනිත් අය அவன் ரட்சிக்கப்பட்டதே இல்லையா? ඔය ගැලීම ලබන්න හොඳ නැහැ. அவனுக்கு அஜயம் பண்றது இல்லையா? ඔව් යාඥා කරන්නේ නැද්ද? இவன் எல்லாம் சரி வேற இத்தனை தடவை சொல்லியாச்சு இவனுக்கு அப்படியா? ඒ ඔක්කොම හරියන්නේ නැහැ. කීපතාවක් මම ඔක්කොම කිව්වා හරියන්නේ. ஏசு 3.5 வருஷமா சொல்லிக்கிட்டு கிடக்குறாரு இந்த யூதாசின் ஒருத்தனுக்கும். යේසුස් වහන්සේ අවුරුදු 3මාරක් කියනනේ මේ යුදාස්ට. அவன் ட்ரெஷரரா வச்சு கொண்டிருக்காரு. ඔව් භාණ්ඩාගාරිකව තබා තිබෙනවා. தெரியும் ஆரம்பத்துல இருந்து தெரியும் அவன் காட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. පටන් ගැනීමේ සිට දන්නව පාවා දෙනවා කියලා. கடைசி வரைக்கும் அவன் காட்டு கொடுக்க கூடாதுன்னு முழு முயற்சி எடுக்கிறாரு. අන්තිම දක්වා පාවා දෙන්න හොඳ නැහැ කියලා සීලම සම්පූර්ණ උත්සාහය ගන්නවා. ஆனா தெரியும் ஐயா நான் செத்து போறான்னு தெரியும். නමුත් ඔහු දන්නවා මම මැරෙන්න යන කෙනා. 3.5 வருஷம் அவரோடே இந்த நாளும் தெரிஞ்சு அவருடைய பணப்பைய வச்சுக்கிட்டு இருந்தவனுக்கே அப்படி சொன்னா අවුරුදු 3මාරක් උන්වහන්සේගේ මුදල් පසුබිමේ තිබු කෙනාට එලෙස පැවසුවා නම් எங்களுக்கு எப்படி சான்ஸ் ஒன்று கிடைச்சிருவேனா? අපිට මොන අවස්ථාවද ලැබෙන්නේ? ஏன்னா நாங்க பணப்பைய வச்சில்லே. ඇයි නම් අපි මුදල් පසුබිමේ තබා ගන්න නෙමෙයි ඉන්නේ? அதை இல்ல நான் கேட்கிறேன். ඒක නෙමෙයි මම ආන්නේ. இயேசுக்கு இருந்த சிந்தை எனக்கு இருக்கா? යේසුස් වහන්සේගේ සිතුවිල්ල අපිට තිබෙනවද? அதே நேரத்துல ඒ වගේම இயேசுடைய குணாதிசயம் எங்களுக்கு இருக்கா? යේසුස් වහන්සේගේ ගුණාංගය මා තුළ තිබෙනවද? என்னை நிந்தித்தவர்கள், මට අපාස කරපු අය, என்னை அடித்தவர்கள், මට පාර දුන්න අය, என்னை சிலுவையில் அறைந்தவர்கள், මාව කුරුසපත් කරපු අය, எனக்கு கசப்பு காடியை கொடுத்தவர்கள், මට තිත්ත කාඩි දුන්න අය, அவங்க எல்லாரையும் மன்னிக்க கூடியதான தன்மை அவருக்கு மாதிரி எனக்கு இருக்கா? ඔවුන් සියලු දෙනා කමා කරපු ඒ தත්ත්වේ වාතාවරණය මට තියෙනවද? எங்கட நிலங்கள் அபகரிச்சவங்கள අපගේ ඊඩම් සොරාගත් අය மன்னிக்கலாமா? කමා කරන්න පුළුවන්ද? எங்கட அப்பாக்கு எதிர்த்து பேசணும்னு மன்னிக்கலாமா? තාත්තට විරුද්ධව කතා කරපු කෙනාට කමා කරන්න පුළුවන්ද? ஆபீஸ்ல இருந்து வேலை விட்டங்களை நீக்கினவன மன்னிக்கலாமா? ආයතනයේ අපි අයින් කරපු කෙනා උදෙසා අපිට කමා කරන්න පුළුවන්ද? இந்த புஷ் பைக்கை களவெடுத்தவனுக்கு மன்னிக்கலாமா? මගේ පුස්සයිකලේ සොරකාගත්ත එක්කෙනාට කමා කරන්න இந்த පුළුවන්ද? மோட்டார் பைக்கை களவெடுத்தவனுக்கு மன்னிக்கலாமா? මගේ මෝටර් සයිකලේ සොරාගත්ත කෙනාට මට කමා කරන්න පුළුවන්ද? இந்த கடையை உடைச்சு கடைக்குள்ள இருந்த அந்த தள்ளி பணம் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனவன மன்னிக்கலாமா? මගේ කඩේ කල්ල එකේ තිබ්බ මුදල් බඩු භාණ්ඩ සොරාගත්ත කෙනාට මට කමාව දෙන්න පුළුවන්ද? என்ன බෑනේ. சர்ச்ல யாரும் இல்லையா? ஷாக் ஆயிட்டீங்களா? එවැනි සභාවේ කවුරුද නැද ඔබ කම්පැනි ලක් වෙලාද? இயேசு மன்னிப்பு கொடுத்தார், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நாங்களும் மன்னிக்கணுங்கிறதுக்காக. යේසුස් වහන්සේ කමා කර උන්වහන්සේ අපිට ඉගැන්වුවේ ඒ කාරණාව කරන. ஏன் ඇයි? நாங்க மன்னிச்சாதான் அவன் பரலோகம் வருவான். අපි කමා කළොත් තමයි උඩ ස්වර්ග රාජ්‍යෙම වන්නේ. யாரு கடனை கடைக்கு அந்த கல்லனை அனுப்புனதே கடவுள் சொல்லி. සෝරි. කවුද දන්නේ ඒකයි සොරාව යවුවේ කඩේට දෙවියන් වහන්සේ කියලා. தேவன் அனுப்பியிருக்கலாம். දෙවියන් වහන්සේ අවලා තියෙන. ஏன்னா எனக்கு தெரியும் அவனை மன்னிப்பான் சொல்லி. ඇයි නම් මට දන්නවා ඔව් උට කමා කරයි. அவன் கொடுத்த மன்னிப்பாருங்க. அட இப்படிப்பட்ட ஒரு மனதை நான் கனவில் எப்படிடா நீ இயேசு என்னோட இருக்க அதனால தாண்டா உன்னை மன்னிச்சான். அப்புறம் அவனும் அந்த இயேசு ஏற்றுக்கொள்றதுக்காகவே தெரியல. ඔව් පුදුමයි අවරු මෙවැනි මිනිසෙක්ද කියලා යේසුස් වහන්සේ මා සමග ඉන්න නිසා මම ඔබට ප්‍රේම කරනවා. ඔව් යේසුස් වහන්සේ පිළිගන්නද කියලා කාරණාව දන්නේ නැහැ. கடைசியில மன்னிப்பு கொடுக்கல, அன்பும் காட்டல, கடைசியில அவனை போலீஸ்ல போட்டு உள்ள போட்டாச்சு. අන්තිර කමාවත් නැහැ සමාවත් නැහැ පොලිසියට දීලා ඔය සිරබාර ලක් என்ன කරනවා. இயேசு ஏற்றுக்கொள்வானா? යේසුස් වහන්සේ පිළිගනීද?
ஒருவனும் அழிந்து போக கூடாதுன்றத சிந்தை எங்களுக்கு இருக்கா? කිසිවෙක් විනාශ නොවෙන්නව කියන ආකල්පය අප තුළ තිබෙනවද? சிந்தை இருந்தா நாங்க எங்களுடைய காரியங்கள் இல்லாம போனாலும் நாங்க மன்னிப்போமா இல்லையா? ආකල්පය තියෙනවා නම් අපගේ කාරණාව නැතුව ගියොත් අපි කමා කරනවද නැද්ද? இன்றைக்கு அநேக பெரும்பாலும் எல்லா கிறிஸ்தவர்களும் අද බෝධුරට බෝ කිතුනුවන්. இன்றைக்கு இந்த முதல் வார்த்தை வாசிக்கிறவங்களா இருக்கும். අද පළවෙනි වාක්‍ය පමණක් කියවන අය මෙන් සිටිනවා. முதல் வார்த்தை வாசிச்சு தியானிக்கிறவங்களா இருக்கும். පළවෙනි පදේ කියවලා මෙනෙහි කරන අය මෙන් සිටිනවා. இயேசு மன்னித்தது போல எங்களுக்கு மன்னிக்கலாமான்றதான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. යේසුස් වහන්සේ කමා කළාසේ අපිට කමා කරන්න පුළුවන් කියන ප්‍රශ්නාර්ථයක් තිබෙනවා. சில நேரம் இன்னும் எங்கட மனதுல இருக்காங்களா இருக்கும். 5 வருஷத்துக்கு முதல்ல என்ன ஏசுனவன் තාමත් අපිට මතයක් තියෙනවා ඇති අවුරුදු 5කට ඉස්සෙල්ලා මට බැනපු කෙනා. அவன் என்னை அவமானப்படுத்தினான். එයා මට අවමානට ලක් කරා. அவன் என்னை அவமானப்படுத்தினான். එයා මාව අවමානට ලක් කරා. மன்னிச்சிட்டியா? මං කමා කරා. மறக்க இயலாது. ඒක අමතක කරන්න அது බෑ. எப்படி? ඒ කොහමද? ஓ, எனக்கு தெரியும் மறக்க இயலாதுன்னு சொல்லி. මට දන්නව අමතක කරන්න බෑ කියලා. மறக்க இயலாது. අමතක කරන්න බෑ. ஏன் தெரியுமா மறக்காம பண்ணியிருக்காரு கடவுள்? ඇයි දන්නවද අමතක කරන්න තැබිය දෙවියන් වහන්සේ? எனக்கு அவர் மன்னிப்பு கொடுத்தப்ப நானும் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தேன்னு சொல்றதற்காக. මට කමා කරාසේ මමත් උට කමා කරන්න කියන කාරණා ප්‍රකාශ කරන පිණිස. எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொன்னா මට කොහමද මතකයේ තියෙන්නේ? நான் மன்னித்ததில்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. මට කමා කරපු කාරණාව නෙමෙයි මතක තියෙන්නේ. அவன் செஞ்ச அநியாயம் ஞாபகம் இருக்கு. එයා කරපු අයුතුකම මට මතක තියෙනවා. கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல நாங்களும் மன்னிச்சு இருக்கிறோமான்னு கேட்கிற ஒரு கேள்வி. ක්‍රිස්තුස් වහන්සේ අපිට කමා කරාසේ අපිත් අන්නයට කමා කරාද කියන ප්‍රශ්නාර්ථයක්. சிலுவையில இயேசு இருக்கிறார். කුරුසේ යේසුස් වහන්සේ ඉන්නවා. அவருடைய மனதை ஆளுகை செய்யறது அன்பு, மன்னிப்பு. උන්වහන්සේගේ මනස පාලනය කරන්නේ ප්‍රේමය, සමාව. எங்களுடைய மனதை ஆளுகை செய்வது என்னது? අපගේ කල්පනාවන් පාලනය කරන්නේ කුමක්ද? மன்னிப்பு அன்பா? කමාවේ ප්‍රේමයේද? வைராக்கியமா? නැත්නම් වෛරයේද? கோபமா? කෝපයේද? எப்படி சுப்பிரமணியம்? කොහොමද කියන්න පුළුවන්? எப்படி சுப்பிரமணியம்? කොහොමද සුප්‍රමණියම්? அவன் கட்டக்குறான். அவனை பத்தி பேசாதீங்க என்னோட. එයා ඉන්නවා, එයා ගැන කතා කරන්න එපා. அப்படியா? එහෙමද? மன்னிப்பு கொடுத்துட்டோமா? අපි කමාව දුන්නද? அவனை எப்படி மன்னிக்கிறதுனா? එයාව කොහොමද මම කමා කරන්නේ? எப்படி மன்னிக்கிறேன்னு சொல்லு பாப்போம். කොහොමද කමා කරන්න කියලා කියන්න බෑ. உங்களுக்கு அது நடந்தா நீங்க மன்னிப்பீங்களா? ඔබ මෙවැනි පුද්ගලෙක් කමා කරනවද? மத்தவன் செய்யறானா இல்லையான்னு எனக்கு தேவையில்ல. අනිත් අය එක්කෙනා කරනවද නැති කියලා මට අවශ්‍ය නැහැ. பரலோக பிதா உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்கணும். ස්වර්ගයේ පියාණන් වහන්සේ මොඩ කමා කළාසේ ඔබත් කමා කළ යුතුයි. இயேசு மன்னித்தார். යේසුස් වහන්සේ කමා කළා. எங்களுக்கு மன்னிக்கலாமா? අපිට කමා කරන්න පුළුවන්ද? என்ன? මොකද්ද? அதான் முதல்ல சொன்னேன். ඒක දැන් පෙතමෙන් කිව්වේ. மோட்டார் பைக்ல வெட்டு போட்டு போறவனே மன்னிக்கலாம். මෝටර් සයිකලේ කැපිල්ලක් දාන කෙනාටම අපිට කමා කරන්න බෑ. அப்புறம் எங்கட பைக் சொல்ல அவனுக்கு முன்னுக்கு போறாங்க இல்லையா? අපගේ වේග බූම් ගාලා උඩ ඉදිරියෙන් යනවා. போயிட்டு அவனுக்கு ஒரு வெட்டு போட்டு ගීලා උඩ කැපිල්ලක් දාලා தேவனுடைய பிள்ளைகள் දෙවියන් වහන්සේගේ දරුවන්. பரவாயில்ல அப்படி செய்யறது. කමක් නැද්ද මම? அப்படி இல்ல பாஸ்டர், இவனுக்கு நாங்க காட்டணும் நாங்க அப்படியா? එහෙම එහෙම නෙමෙයි පාස්ටර්, මෝන්ටත් අපි පොඩ්ඩක් පෙන්වන්න ඕනේ. நாலண்டைக்கு 6ஆம் வருஷம் அனுசரிக்கிறாங்களாம். සෝරි. நாலண்டைக்கு 6வது வருஷம் அனுசரிக்கிறாங்க. ඊට දවසේ අවුරුදු වර්ෂ 6ක සැමරීමත් සමරනවලු. சாராண்ட குண்டு சாராண்ட සාරාන්ගේ குண்டு. බෝම්බය மன்னிப்பெங்க? කමාවකෝ மன்னிப்பெங்கன்னு கேக்குறேன். කමාවකෝ யாருக்கிட்ட நியாயம் கேக்குறாங்க? කාගෙන්ද විනිශ්චය ඉල්ලන්නේ? காரணம் யார் பின்னுக்கு இருக்கா? எல்லாரும் உள்ள போடு. කාරණාව විප්‍රවාස කවුද ඉන්නේ? සීළු දෙනාම සිරබාර ලක් කරනවා. நீதி செயற்படணும். ඒ නීතිය ක්‍රියාත්මක විය යුතුයි. நீங்களும் அதே எண்ணத்துல இருக்கிறீங்க? ඔබත් ඒ ආකල්පයෙන්ම දින්නේ. நீங்களும் அதே எண்ணத்துல இருக்கிறீங்க? ඔබත් මමත් ඒ ආකල්පයෙන්ම දින්නේ. அனுர வந்துருங்க, அவன் எங்க கிளிக்க போறான்? අනුරතුමාව එයා මොනවද කරන්න යන්නේ? எங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கே. ඇයි අපිටත් ප්‍රශ්නයක් තියෙනවනේ. எத்தனை வருஷம் யுத்தத்துல பாதிக்கப்பட்ட ஜனங்கள் காணாம போனவர்களுக்காக என்னன்னு நாங்க கேட்கணுமே. අවුරුදු ගානක් යුද්ධයේදී නැති වුණාය ගැන මොනවද කියලා ආන්න ඕනේනේ. மன்னிக்கிறது இல்லையோ? ඇයි ඒක කමා කරන්නේ නැද්ද? நீங்க சொல்லுவீங்க பிரதர், அவன் எங்க சித்தப்பனை வெடி வச்சான் அப்படியா? ඔබ කියනවා සහෝදරයා මගේ බාපඩෝ වෙඩි තිබ්බා. மன்னிக்கணுமா இல்லையா? කමා කරන්න ඕනේද නැද්ද? இயேசு மன்னித்தாரா? යේසුස් වහන්සේ කමා කරාද? இயேசு மன்னித்தாரா? அது எனக்கு தெரியும். යේසුස් වහන්සේ කමා කරේ කාරණා මම දන්නවා. பிதா மன்னித்திருக்க எனக்கு தெரியும். පියාණන් වහන්සේ කමා කරේ කාරණා මම දන්නවා. என்னை மன்னித்திருக்க எல்லாரும் மன்னிச்சிருக்கிறார். මාවත් කමා කරා සියලත් කමා කරා. அவருடைய கேள்வி அது இல்ல. උන්වහන්සේගේ ප්‍රශ්නේ ඒක නෙවෙයි. நீ மன்னிச்சியான்னு கேக்குறாரு. ඔබ කමා කරාද? ஏன் மன்னிக்க கேக்குறாரு? ඇයි සමාව ඉල්ලන්නේ? நாங்க மன்னிக்காட்டி எங்களுக்கு பரலோகம் இல்ல. අපි සමාව දුන්නේ නැත්නම් අපිට ස්වර්ග රාජ්‍යය නැහැ. தெரியுமா அது? ඒක ඔබට දන්නවද?
பரலோக பிதா மன்னித்தது போல நீங்களும் மன்னியாவிட்டால் பரலோக பிதா உங்களை மன்னியாதிருப்பார். ස්වර්ගයේ පියාණන් වහන්සේ අපට කමා කළාසේ ඔබ කමා නොකරනවා නම් ස්වර්ගයේ පියාණන් වහන්සේ අපට කමා කරන්නේ නැහැ. அப்ப அவர் என்ன மன்னிக்காட்டி பரலோகம் போலாமா? එහෙනම් උන්වහන්සේ අපට කමා කරන්නේ නැතුව ස්වර්ග රාජ්‍යය ඇතුළට එන්න පුළුවන්ද? சும்மா பேருக்கு மன்னிப்பு பெற்றுக்கொண்ட வாரி கிடக்கிறோம். නිකන් නමට අපි සමාව ලැබපු ජීවිතයක්. எப்ப மத்தவனை மன்னிக்கிறோமோ அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு வீசா ஓபன் ஆகும். අමින අපි කවදාද කෙනෙක්ට කමාව දෙන්නේ? එතකොට තමයි ස්වර්ග රාජ්‍යයේ වීසා එක අපිට ලැබෙන්නේ. பாஸ்போர்ட்ல அடிச்சாச்சு, පාස්පෝර්ට් එක ගාලා තියෙන්නේ. ஆனா வீசா கிடைக்கிறதுக்கு அந்த காரியம் செஞ்சே ஆகணும். නමුත් වීසා එක ලබන්න නම් ඒ කාරණාව කළ යුතුයි. இயேசு மன்னிப்பார், அது எனக்கு தெரியும். යේසුස් වහන්සේ කමා කරන එක මම දන්නවා. அதை பத்தி பேசவும் முடியும், பிரசங்கமும் பண்ணலாம். ඒ ගැන කතා කරන්නත් පුළුවන්, දේශනා කරන්නත් පුළුවන්. நான் மன்னிச்சனான்றது தான் கேள்வி. නමුත් මම කමා කරාද කියන එක තමයි ප්‍රශ්නාර්ථය. அதுக்காகத்தான் அவர் சிலுவையில் அதையும் சொல்லி இருக்காரு போல இருக்கனா. ඒ උදේසා තමයි උන්වහන්සේ කුරුස පත් කරන්න කියන කාරණාව. அந்த ரெண்டு பேரும் ரட்சிக்கப்படணும், நாங்களும் ரட்சிக்கப்படணும். ඒ දෙදෙනාත් ගැලීම ලබන්න ඕනේ, මමත් ගැලීම ලබන්න ඕනේ. அதுதானே இல்லையா? ඒකද නැද්ද? அவர் அப்படியே அங்கிட்டு பார்க்குறாரு, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. උන්වහන්සේ ඇවිල්ලා බලනවා දෙදෙනෙක් ඉන්නවා. 2 வார்த்தை முடிஞ்சனா? වචන දෙකක් ඉවරයි. பிதாவை இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்புறம் உண்மையாக உனக்கு மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன், இன்று நீ என்னோடு பாரதீசில் இருப்பாய். ස්වාමිනී මොන්ට සමාව දෙන්න, මොන් කරන දේ නොදුනත්කමෙන් කරන සැබෑ සැව නොඹට කියවෙන බද දවසේ මා සමග පරදේශයේ සිටින්නේය. அப்படியே நாங்க யோவானுக்கு போறோம். ඒමම අපි යෝවාන් පොතට ගමන් කරනවා. யோவான் 19ஆம் அதிகாரம் 26 முதல் 27. යෝවාන් 19 26 සිට 28 දක්වා. அந்த இடத்துல இயேசு யாருக்கோ என்ன சொல்றாங்க. යේසුස් වහන්සේ ස්ථාන යම් කාරණා ප්‍රකාශ කරන එක්කෙනෙක්ට 2 பேருக்கு சொல்றாங்க. දෙදෙනෙක්ට කියනවා. யாருக்கு சொன்னது? කාටද කිව්වේ? யாருக்கு என்ன சொல்றாரு? කාටද මොනවද කිව්වේ? நான் மறந்துட்டீங்க போல. மறந்துட்டீங்களா? இல்ல தானே? ඔබ අමතක කරාද නෑනේ? அப்படியா? එහෙමද? ஓ, ஸ்திரியே, ස්ත්‍රිය அப்படிதான் சொன்னாரு. එහෙමනේ කිව්වේ. அம்மானே கூப்பிட்டாரா? අම්මා කියලා කිව්වද? ஸ்திரியே, ස්ත්‍රිය அதோ உன் மகன். මෙන්න නුඹේ පුත්‍රයා. யோவானை பார்த்து சொன்னாரு, යෝවාන් දේශ බලමින් කිව්වා. அதோ உன் தாய். මෙන්න නුඹේ මව. முடிஞ்சு கதை. ඉවරේ කතන්දරේ. ஏன் சொன்னாரு? ඇයි කිව්වේ? என்ன ஐயோ, பூமியில இவ்வளவு கால என்னைய பார்த்து கொண்ட மகாராணி அப்படியா? ඇයි නම් මෙච්චර කාලයක් මාව බලපු සලකපු මගාරාණි මහරජින. அதனாலயா? ඒ නිසාද? இல்ல, නෑ නෑ නෑ. நான் மறிச்சு உயிர் தெழுந்த பிறவாவது என்ன தேவன் நீ ஏற்றுக்கொள்ளமான்னு சொல்றாரு. මම මැරලා උක්තාන වුණ පස්සෙ මම දෙවියන් වහන්සේ කියා පිළිගන්න. இவ்வளவு நாள் என் மகன் 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 மகன்கிட்ட பின்னுக்கு வந்தீங்க, அதுதான் பிரச்சனை. මෙච්චර දවස් නුඹ මගේ පුත්‍රයා පුත්‍රයා කියලා පස්සෙන් ආවනේ. ඒක තමයි ප්‍රශ්නය. அங்க கற்பந்தரிக்கிறதுக்கு முதல்ல கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு, பிறக்கற்ப தேவனுடைய மகன். ඒ ගර්භයේ බිවෙන පෙතමෙන් කිව්වා මේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා. அப்படிதானே? එහෙමනේ. பிறந்ததுக்கு பிறகு அப்படிதான். ඉපදුනන් පස්සුවත් ඒ කාරණාවම තමයි. யோசேப்புக்கு சொல்றாரு, பிறக்கற்பது பரிசுத்தம் உள்ளது. යෝසෙෆ්ට කියන ඉපදෙන්නේ ශුද්ධවන්තේ. பரிசுத்தாவியார் நிரப்பப்பட்டிருக்காங்க. සුද්ධාත්මයන් වහන්සේගේ අනුභවයෙන් ඉපදෙනවා. மரியாளுக்கும் யோசேப்புக்குரிய மகன் இல்ல அது. ඒ යෝසෙෆ්ටයි මරියාගේ දරුවෙක් නෙවෙයි උන්වහන්සේ. தேவன் மனிதனாக வர்றதுக்கு மரியாளுடைய கற்பத்தை பயன்படுத்தி இருக்காரு. දෙවියන් වහන්සේ මනුස්ස ස්වරූපයෙන් එන පිණිස මරියාගේ ගර්භය පාවිච්චි කළා. கடைசி வரைக்கும் யாருக்கும் சொல்லல அது. අන්තිම දක්වා කාටවත් කිව්වේ නැහැ. யாருக்கும் சொல்லல. කාටවත් කිව්වේ නැහැ. பிறந்ததுல இருந்து சொல்லி இருக்கணும். ඉපදුන දාසිට කියන්න ඕනේ. இது எங்கட இல்ல, இது தேவன். මේක අපේ නොවේ, මේක දෙවියන් වහන්සේගේ. எப்படி சொல்றது? எவனா தேவன் சொன்னாதான் போட்டு தள்ளிடுவானுங்களே. කොහමද කියන්නේ මේ දෙවියන් වහන්සේගේ කියලා කිව්වොත් පාර දෙයිනේ. எப்படியும் மறிக்க போறவர் தானே. කොහමද දවසක මැරෙන්න යන කෙනා. அது எப்படி தெரியும் மறிக்க போறவர் சொல்லி? sorry. அது எப்படி மறிக்க போறவர்னு தெரியும்? දන්නේ මැරෙන්න යන කෙනා කියලා. 41வது நாள் தான் சிமியோன் வந்து ஆலயத்துல சொல்றானே, 41 වෙනි දවසේ සිමියෝන් ඇවිල්ලා කියනවනේ දේව මාලිගාවේ. உன்னுடைய நெஞ்சில ஈட்டி பாயிற மாதிரி ஒரு காரியம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு. මේකේ අදවතර ඊයක් ඉදින්න ආකාර යම් කාරණාවක් සිදු වෙනවා. கற்பந்தரிக்கப்பட்டவன் மறிக்கிற நேரம் ஒரு தாய்க்கு அந்த வேதனை வரும். ඒ ගර්භයේ sorry. ඒ ගර්භයේ ඉපදෙන මොහොතේ වේදනාව දැනෙනවා. ஏன்னா அந்த கற்பத்துல இருந்ததான ஒரு பிள்ளைக்காக தான் அந்த வேதனை வரும், மறிக்கிறார் என்று சொல்ற போது. ඒ ගර්භයේ ඉන්න දරුවෙක් උදෙස තමයි වේදනාව වෙන්නේ, මැරෙන්න යනවා කියන කාරණාව. விளங்குதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? මම ඔබට තේරෙනවද ඔබට පැහැදිලි මොනවද කියන්නේ කියලා? ஒரு மகன் இறந்து போயிட்டான்னு சொன்ன ஒரு 20 வயசுலயோ 17 வயசுலயோ 22 வயசுலயோ கூட வேதனை யாருக்கு? மகனுக்கு, தாய்க்கா தகப்பனுக்கா? ඒක දරුවෙක් අවුරුදු 20න් 17න් 15න් මැරෙනවා නම් අධික වේදනාව තිබෙන්නේ මවටද පියටද? தாய்க்கா தகப்பனுக்கா? පියාටද මවටද? தாய்க்கு. මවට. ஏன்னா அவட கற்பத்துல இருந்து வெளியே வந்தவன். ඇයි නම් ඇගේ ගර්භයෙන් එළියට ආපු කෙනා. அதான் அப்ப சிமியோன் 41வது நாள்ல
සිමියෝන් 41 වෙනි දවසේ பிறந்து 41 நாள்ல ඉපදිලා අවුරුදු දවස් 41යි. இவர் மறிப்பார்னு சொல்லிட்டாரு. මම මැරෙනවා කියලා කිව්වා. அது பிறகு சாஸ்திரிகள் வராங்க. ඊට පස්සේ ශාස්ත්‍රවරු වෙනවා. சாஸ்திரிகள் வார நேரம் பொன் ශාස්ත්‍රවරු වෙන මොහොතේදී රන් வேற වෙන தூபம் தூபவர்ப்பம் வெள்ளை போல සෝද ද්‍රව්‍ය வெள்ளை போல என்னத்துக்கு கொண்டு வரணும்? பொன் கொண்டு வந்தா ராஜாணி காட்டுறதுக்கு ஓகே. රත්තරන් කියන එක රජවරයෙක් කියලා පෙන්වන්න. தூபம் காட்டுறதை கொண்டு வந்தாங்க. தூபம் கொண்டு வந்த காரணம்னா அவர் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் காட்டுறதுக்காக. ද්‍රව්‍ය okay. ඔක්කොම ගෙනාවේ ප්‍රධාන පූජකතුමා. வெள்ளை போல என்னத்துக்கு பாவிக்கிறது? ඒ කට්ටමංජල් මොනවද පාවිච්චි කරන්නේ? வெள்ளை போல பாவிக்கிறது செத்ததுக்கு பிறகு பணத்துல பூசுறதுக்கு. ඒ මරුණම් පාසුව පාවිච්චි කරන්නව භාණ්ඩයක්. அந்த நேரமும் வெளிப்படுத்தியாச்சு இவர் மறிக்க போறவர் ඒ சொல்லி. මොහොතේ එලිදරව් කරාම මැරෙන්න යනවා කියලා. ஆனா எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரியும் அவர் யோசேப்புட மகன் அப்படின்னு தான். හැම වෙලාවෙම බලන මොහොතේ දන්නේ මේ යෝසෙෆ්ගේ පුත්‍රයා කියා. குற்றவாளி யார்? ඒ චෝදනාකරු කවුද? වර්ධකරු කවුද? குற்றவாளி யார்? වර්ධකරු කවුද? மரியாள். මරියා. அவளுக்கு தான் தெரியும் இல்ல இது எங்கடா இல்லன்னு சொல்லிட்டு ඒගොල්ලන්ට දන්නවනේ මේක අපේ නෙවෙයි කියා. இதே இதே வேணாம் அப்படி சொல்லிட்டு මේක අපේ නෙවෙයි. 12 வயசுல காட்டினார். අවුරුදු 12 තුන්වහන්සේ පෙන්නවා. ஆலயத்துல இருக்காரு. දේව මාලිගාවේ ඉන්නවා. ரெண்டு பேரும் பதறி அடிச்சு ஓடி வராங்க 3 நாளைக்கு பிறகு. දෙදෙනා කලබල වෙලා දවස් 3කට පස්සේ දුවගෙන එනවා. அவன் வந்து மகனே என்றா எங்க அப்படின்னு கேட்டான். අයියෝ පුත්‍රයා ඔබ කොයිද? ஏன் என்னை தேடினீர்கள்? ඇයි නුඹලා මාව සොයන්නේ? நான் என் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அறியாதிருந்தீர்களா? මාගේ පියාගේ නිවසේ සිටියුතු කියලා නුඹලා නොදැනුවත්කම தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? ඔබේ කාරණාව දන්නේ නැද්ද? தெரியும். දන්නවා. நான் வந்திருக்கேன், அதுக்காக வந்து உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் தானே. விளங்கவே விளங்க මම மாட்டேன். ආවනේ මාව දැක්කනේ පාඩු යන්න පුළුවන්. ඒ කාරණාව තේරුම් ගියම නැහැ. உண்மைதான். 3.5 வருஷம் கிடக்கிறதுகளுக்கே விளங்காட்டி விளங்குமா தாய்க்கு? இல்ல සෝරි. தாய்க்கு விளங்குனாலும் விட்டு கொடுக்க இயலாது. ඒ මවට ඒ කාරණාව තේරුණත් මවට අතහැරලා දෙන්න බෑ. ஒன்று என்னையே கொண்டுருவாங்க, இல்லாட்டி வர கொண்டுருவாங்க. එකක් මාව මරයි නැත්නම් මෙයාව மරයි. இவரை சின்னவர் எப்படியா தேவன் நீ சொல்றது? මෙයාව කොහමද දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් කියලා කියන්නේ? கடைசியில் ஏசு என்ன சொல்லிட்டாரு? අන්තිමට යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? ஸ்திரியே, ස්ත්‍රිය அவன் தான் மகன். අන්න නුඹේ පුත්‍රයා மறுபடியும் உயிர் தெழுந்த பிறகு பின்னுக்கு வந்துடாத அப்புறம் மகன். නැවත උත්සාහ වුණ පස්සෙ මම නුඹේ පුත්‍රයා කියලා එන්න එපා. இப்பவாவது நான் தேவன் விளங்கிக் கொள்ளு. දැන්වත් මම දෙවියන් වහන්සේ කියලා දැනගන්න. அவள் உணர்வதற்காக சொன்ன வார்த்தைகள். ඇයට ඒ කාරණාව ඇගෙන පිණිස කිව්වා ஏய் වචන. யோவானுக்கு சொல்ல வைத்தா உன்ட தாய் அப்படின்னு சொல்லி ඇයි යෝවන්ට කියන්න ඕනේ මේ තමයි නුඹේ මෑණියෝ කියා? அட்லீஸ்ட் இப்பயாவது யோவானே தெரியுமா இவர் யாரு, நீ இவர் கற்பந்தரிங்க இப்படிரா 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 இப்படிரான்னு சொல்லி இருந்தா அவனாவது மற்ற சீஷர்களுக்கு சொல்லி இருப்பான். යෝවන් ඔබ දන්නවද මේ උපදින්න ඉන්නේ කවුද කියලා වල්ලා කිව්වතර ඔව්වර අනිත් ගෝලන්ට කිය මේ මෙතුමා කවුද කියලා? விளங்கிட்டா? අපට තේරුණාද? உயிர்த்தெழு பிறகு கூட இதுகள் எப்படி கிடக்குதுகள்? උක්තාන වුණ පස්සේ මොවුන් කොහමද මේ පිළිගන්නේ? சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? ගෝලියෝ කොහමද හිටියේ? நீங்க அது நாளாண்டைக்கு பாப்பீங்க அப்படித்தானே? ඔබ අනිතර බලන්නේ ஐயோ, அதுகள் கிடக்கிற கிடப்பு. ඒකේ තියෙන කාරණා මතය. அவர் 2 தூதர்கள் கல்லறை பார்க்க வந்ததுல சொல்ல போங்க போயிட்டு சொல்லுங்க கலிலியாவுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி. ඒ බලන්න ආපායට දේව දූතෙන් දෙදෙනෙක් කියලා ගලිලියට ගිහලා බලන්න උන්වහන්සේ. கலிலியாவுக்கு போக சொல்லுங்க, அவர் அங்க போறாராம் அப்படின்னு சொல்லிட்டு. ගලිලියට ගිහලා බලන්න උන්වහන්සේ ඒ ස්ථානට යනවා. இதுகள் எங்க கிடக்குதுகள்? මොවුන් කොයිද ඉන්නේ? எருசலேம்ல. යෙරුසලමේ. அவர் மறிக்கிறதுக்கு முதல்ல சொன்னார், டே நான் முதல்ல கலிலியாவுக்கு போறேன், அங்க போய் சேர்ந்துருங்க. சிலுவையில மறிச்ச இதுகளா? මැරෙන්න පැතම උන්වහන්සේ කිව්වා මම ගලිලියට යනවා මොවුන්ද? 3 நாள் பெர்ஃப்யூம் பூசுற கிடக்குதுகள். දවස් 3කට පස්සේ සුවඳ විලුන් දාන්නවා. ஓ கல்லறை திறந்து உள்ளுக்கு அதான் காசு கொடுத்து வேற வாங்கிட்டுகள். මේ මිල මුදල් දීලා ගත්ත ඒ සෝන් කොත විවෘත කළේ සුවඳ ද්‍රව්‍යයෙන් ආලේප කරන්න. அவங்க லாசர் வீட்டுல சாப்பிடுற நேரம் கூட சொன்னாரு, டே நான் அடக்கம் பண்ற நேரத்துல பாவிக்கிறக்கா வச்சுக்கொள்ளோட அப்படி. அவ அடக்கம் பண்ண நேரம் பாவிக்கல, அங்க பூத்துறக்க வச்சுட்டா. ලාසර්ගේ නිවසේ කෑම කන මොහොතේදී කිව්වා මාව මරුණන් පස්සේ මේක පාවිච්චි කරන්න තියෙන නමුත් උන් ඒක එක දක්වා යයි හිටියේ නෑ. அவர் உயிர் தெளிவார்னு சொல்லி இதுகளோட மனதுல இருந்துச்சா? උන්වහන්සේ උක්තාන වෙන කියන කාරණා උන්ගේ මදවතේ තිබුණාද? சே, නෑ. அதுகளுக்கு இல்ல. ඒ වලට නෙමෙයි. ஆனா ஆசாரியர்களுக்கு தெரியும். නමුත් පූජකවරුන්ට දන්නවා. மறுநாள் சிலுவையில் அரைஞ்சு மறுநாள் அவன் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னா அதனால காவல் போடு அப்படின்னு தான் பிலாத்துவுக்கு. ඒ පිලාතෝ නියෝගයක් කර තුන්වෙනි දවසේ උන්වහන්සේ උක්තාන වෙනවා. ඒ නිසා ආරක්ෂක බටයන් යොදවන්න කියලා කිව්වා. இயேசுவோடு இருந்தது சீஷர்களுடைய கேதியும் அந்த ஆசார் அதுல நல்ல ஸ்மார்ட்டா இருக்கானுவ. ඒ උන්වහන්සේම හිටපු ගෝලන්ට දැන නමුත් ඒ කාරණා වල පූජකවරුන් දැනීමක් හිටියා. இப்ப விளங்குதா இயேசு ஏன் அதை சொன்னாரு சொல்லி? දැන් තේරෙනද යේසුස් වහන්සේ ඇයි කිව්වේද කියලා? மரியாளுக்கு இது வரைக்கும் இயேசு யாரு? මරියාට මෙතරම්තර යේසුස් වහන්සේ කවුද? மகன், පුත්‍රයා, மனிதன், මිනිසෙක්.
மறிக்க இயலாது, මැරෙන්න බෑ. மறிச்சா உயிர்த்தல இயலாது. මැරුණොත් උත්තාන වෙන්න බෑ. மாத்தா மாதிரி அதை விட பரவாயில்ல போல. මාර්තා මාරේ ඊටත් වැඩි හොඳයි කියලා හිතන්න පුළුවන්. அதுக்கெல்லாம் அப்படிதான். லாசர் எழுப்ப போற நேரத்துல ஐயா வந்திருந்தா அப்படி. ලාසරුස් නැගිටින ගිය දැන ස්වාමීනි ඔබ වහන්සේ හිටියා නම් உங்களுக்கு இயேசு யாரு? ඔබට යේසුස් වහන්සේ කවුද? மனிதனா தேவனா? මනුෂ්‍යද දෙවියන් වහන්සේද? உங்களுக்கு தேவன் யார்? දෙවියන් වහන්සේ කවුද? அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவனா? සියල්ල මැවුමේ මැවුන් කරුවන්නන්ද? எங்களை எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு வல்லமை உள்ளவரா? නැත්නම් මගේ සියලු අවශ්‍යතාවයන් සපුරන බලවත් දෙවියන් වහන්සේද? இல்லாட்டி நோய்களை மட்டும் குணமாக்க கூடியவரா? නැත්නම් රෝගය පමණ සුව කරන්න පුළුවන් කෙනාද? அசுத்தாவியை மட்டும் துரத்தக்கூடிய கடவுளா? නැත්නම් අසුත ආත්මවල එළවන්න පුළුවන් කෙනාද? இல்லாட்டி என்ன அவரோடு பரலோக ராஜ்யத்தை வைத்துக் கொள்வதற்காக பூமிக்கு மனிதனாக வந்தவரா? නැත්නම් ස්වර්ග රාජ්‍ය මාව තබා ගන්න පිණිස මනුෂ්‍ය ස්වරූපෙන් මේ පොළොවට ආවද? நான் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக எல்லா காரியத்தையும் செய்தவர். මා ගැලීම ලබන පිණිස සීලුම කාරණාවන් ඉටු කරපු දෙවියන් වහන්සේ. ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல அவரோட வைக்கணும் கொள்றதுக்காக எல்லா காரியத்தையும் செய்தவர். ගැලීම ලැබලා ස්වර්ග රාජ්‍ය උන්වහන්සේ සමග ඉන්නෝනේ කියන නිසා තමයි උන්වහන්සේ සීලුම කාරණාවන් ඉටු කරේ. அதை உணர்றமா? ඒ දේ ඇඟෙනවද අපිට? அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒருவனும் அழிந்து போக கூடாதுன்றதான சிந்தை. උන්වහන්සේ කිව්වේ කිසිවෙක් විනාශ වෙන්න හොඳ නැහැ කියන සිතුවිල්ල. இந்த நேரத்துல மரியாளும் அழிஞ்சிடக்கூடாது. මේ මොහොතේ මරියත් විනාශ වෙන්න හොඳ නැහැ. அவளும் அதே நிலைமையில போய் சேர்ந்துடக்கூடாது. ඇයත් ඒ தත්ත්වෙම ගිහිල්ලා සේන්දු වෙන්න බෑ. அவளும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்ன்றதான சிந்தை. ඇයත් ස්වර්ග රාජ්‍යෙට එන්න කියන සිතුවිල්ල. ஏன்னா இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோக ராஜ்யம். යේසුස් වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේට පිළිගත්තොත් තමයි ස්වර්ග රාජ්‍ය. இயேசுவே தேவன் என்று ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோக ராஜ்யம். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ ලෙස පිළිගත්තොත් පමණයි ස්වර්ග රාජ්‍ය. அது யெகோவா விட்னஸா இருக்கலாம், செவன் டே அட்வென்டிஸா இருக்கலாம், முஸ்லிமானா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோக ராஜ்யம். ඒක යෙගෝවා විග්නාස වෙන්න පුළුවන්, මුස්ලිම් වරණ වෙන්න පුළුවන්. ඒක යේසුස් වහන්සේ ලෙස පිළිගත්තොත් පමණයි ස්වර්ග රාජ්‍යට යන්න இப்ப පුළුවන්. விளங்குது அவர் தேவன் என்று காட்டுறதுக்காக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு ඔබට சொல்லி. දැන් තේරෙනවද උන්වහන්සේ දේවත්වයෙන් පෙන්වන්න උන්වහන්සේ මොන මොන කාරණා කරාද කියලා? இல்லையே, அவர் தேவன் ஒரு நேரம் சொல்லலையே. නෑනේ උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ කියලා කිසි ස්ථානක සඳහන් කරේවත් නෑනේ. பைபிளே வாசிக்கிறது இல்ல. බයිබලයේ කියවන්නේ නෑ. வாசிக்காம கதை விட்டா சரியா? ඔයා කියවන්නේ නැතුව කතන්දර ගෙතුවත් හරිද? முதல்ல அவருடைய வார்த்தையை வாசிக்கணும். පෙතමෙන් උන්වහන්සේගේ වචනය කීවේ. அவருடைய வார்த்தை என்னன்னு விளங்கிக் கொள்ளணும். උන්වහන්සේගේ වචනයෙන් කුමක්ද සඳහන් කරන්නේ කියලා. அப்பதான் அவர் தேவனா மனிதனானி பார்க்கலாம். ඊට පස්සේ තමයි උන්වහන්සේ දෙවියන් වහන්සේද මනුෂ්‍යද කියලා දැක ගන්න පුළුවන්. யாரோ சொன்னதுக்காக சரி வராது. කවුරුන් කෙනෙක් කියපු පෙකාට හරියන්නේ නෑ. இயேசு சிலுவையில சொன்னதும் என்னத்துக்காகன்றதான காரியத்தை நாங்க அறிஞ்சிருக்கணும். යේසුස් වහන්සේ කුරුසියයි මේ කාරණාවල් ප්‍රකාශ කරේ කියන කාරණාව දැන සිටිය යුතුයි. பகல் 12 மணி. දවල් 12යි. இப்ப இல்ல. දැන් නෙමේ. 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருட்டு. දවල් 12 ඉඳලා 3 දක්වා අඳුරු භාවයක්. என்னது முழு உலகத்துக்குமா இல்லாவிட்டால் அங்கேயான்னு எனக்கு தெரியாது. මට දන්නේ නැහැ මුළු ලෝකෙද නැත්නම් ඒ ස්ථානෙට පමණක්ද කියලා. என்னத்துக்கு இருட்டுன்றதுக்கான எனக்கு தெரியாது. කුමක් උදෙසාද ඒ අන්ධකාරය කියලා මම දන්නේ නැහැ. உச்சி வெயில் அடிக்கிற காலம் மட்டும் தெரியும். ඉතා හොඳ අවුවක් ගන්න දවස් ආවා කියලා මම දන්නවා. அந்த 2 பேரும் சேர்த்து இயேசுவையும் கொஞ்சம் கூல வைக்கிறதுக்காக இருட்டுச்சோ தெரியல. ඒ දෙදෙනාවත් යේසුස්වත් එකතු කරලා පොඩ්ඩක් සිසිල් භාවයෙන් තබන්න ඕන කියන කාරණාව. மழை பெய்யல. වැස්සේ නැහැ. ஒண்ணுமே பேசல. ஒண்ணுமே அவர் கதைக்கல. කිසිම දෙයක් උන්වහන්සේ කතා කරේ නැහැ. எல்லாரும் கீழே இருக்காங்களா? හැමෝම පාර ඉන්නවද? ஆசாரிகள் வராங்களா? පූජකවරුන් එනවද? போயிருப்பானுங்களா? යනවද? எல்லாரும் இருக்காங்க. එல்லாம் ඔක්කොම ඉන්නවා. சீஷர்களும் இருக்கிறாங்களா? ගෝලෙනුත් ඉන්නවද? இருக்காங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லா எதிர்பார்ப்பும் போய் சேர்ந்துச்சுடா. பாருடா, இவர் தலைவரா இருந்தாரு அப்படின்னு. අයියෝ අපගේ සීලුම බලාපොරොත්තු ඔක්කොම නැතුව ගියානේ. இப்படி போய் சேர்ந்துட்டாரு. මේම ගියානේ. காதை வெட்டினேன், கழுத்தை வெட்ட கொடுக்கலே. අයියෝ මම කන කැපුවා මට බෙල්ල කපන්න ඉඩ දුන්නේ නෑනේ. அப்படிதானே? එහෙමනේ. ஃபைட் ஒன்று கொடுத்திருந்தா இவர் சிலுவையில இருந்திருப்பாரா? பேதுரு அப்படிதான் நினைச்சிருப்பான். அதெல்லாம் அப்படிதான் நினைச்சிருப்பான். යුද්ධයක් කරොත් මෙතුමා කුරුසේ ඉන්න ඕනේ නෑනේ. ඒතකොට அவனு என்ன பெரிய கேம, நாங்க மீன் வெட்டுறவங்க எங்களுக்கு தெரியாதா? அப்படிதான் கேட்டு. මාළු කපන මට දන්නේ නැද්ද? விளங்கிச்சா? තේරුණාද? எல்லாம் எதிர்பார்ப்பு. இந்த வந்து வெட்டையில குறுக்கு இருந்து காதை வேற குணமாக்கிட்டு அனுப்புறாரு இவர். සීලම බලාපොරොත්තු නමුත් ඒ කන කපපු කෙනාගේ කන සුව කරලා යවන මුන්වහන්සේ. நாங்க இவரை தலைவரை வச்சிட்டு கிடக்குறோம். අපි මෙයාව නායකයෙක් ලෙස පිළිගන්න. அவனோட சிந்தையே வேற. ඔවුන්ගේ සිතුවිල්ලම වෙනස්. இவருடைய சிந்தை வேற. මෙයාගේ සිතුවිල්ල වෙනස්. அப்படியே இருந்தாரு. එහෙම මිටියා. சங்கீதம் 22:1 ගීතවල 22:1 அதை அவர் சொல்றாரு சிலுவையில. උන්වහන්සේ කුරුසේදී කාරණා ප්‍රකාශ කරනවා. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? මාගේ ස්වාමිනී නුඹ ඔබ වහන්සේ මාව අතෑරියේ. அவர் எபிரேய மொழியில தான் சொல்றாரு. எபிரேய இல்லாட்டி அரமேய மொழியில ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி. හෙලෝ ලාමා සමක්කාතේ. ஏன் சொன்னாரு? ඇයි කිව්වේ?
ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி என்று ஏன் சொன்னார்? ඒලි ඒලි ලාමා සබක්කාති කියලායි ප්‍රකාශ என் කළේ. தேவன் என் தேவன் ஏன் என்னை கைவிட்டு ஏன் சொல்றார்? මාගේ දෙවියනේ මාගේ දෙවියනේ අය වහන්සේ මාව අතෑරිය කියලායි ප්‍රකාශ කරේ. சங்கீதம் 23 ගීතාවලිය 23. கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. திருப்பாங்க 23 ஒன்றை நான் சொன்னா එක මම කිව්ව පළවෙනි පදේ මම කිව්වොත් மிச்சத்தை நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? ඉතුරු දේවල් ඔබ කියනවද නැද්ද? சொல்லலாமா இயலாதா? කියන්න පුළුවන්ද බැරිද? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு தொடங்குனா நீங்க என்ன செய்வீங்க? ස්වාමින් වහන්සේ මගේ එඬේරයි කියලා පටන් ගත්තොත් ඔබ මොනවද என்ன කියන්නේ? செய்வீங்க? මොනවද කියන්නේ? 103 சங்கீதம் 1 2 விட்டா அடுத்து என்ன பண்ணுவீங்க? ගීතාවලිය 23 ඊළඟ පදවල මොනවද කියන්නේ? மிச்சம் பெருசோ? ඒක පොඩ්ඩක් ලොකුයිද? ஓகே சரி. ஓகே ஏதோ தெரிஞ்ச சங்கீதங்கள் இருக்கா இல்லையா? දන්න ගීතාවලිය පොත් තියෙනවනේ. இஸ்ரேலர்கள் வேதத்தை மனப்பாடம் பண்ணாங்க. ඊශ්‍රායෙල් ජනතාව ඒ වචනේ මෙනෙහි කරපු මිනිස්සයෝ. ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி சொன்ன உடனே ඒලි ඒලි ලාමා සබක්කාති කියපු මොහොතේදී எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வசனங்கள் எல்லாம் கட 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 கடன்னு வந்து சேர்ந்துரும். ඊළඟ ආයත ඊළඟ පදවල මොනවද තියෙන්නේ කියලා ටක් ටක් ගාලා දන්නවා. அந்த சங்கீதத்துல தான் இருக்கு என் கரங்களையும் என் கால்களையும் ஆணி அடித்தார்கள் இருக்கு. ඒ ගීතාවලිය පොතේ තමයි තියෙන්නේ මගේ දෑත්වල මගේ පාදේ වලට එන ගැසුවා. என் ஆடைகளுக்காக அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள், அவருடைய அங்கிக்காக சீட்டு போட்டாள்ன்றதும் அதுல தான் கிடக்குது. මගේ වස්ත්‍රවල උන් බෙදාගත්තා මගේ වස්ත්‍රවල උදෙසා උන් සීටු දැම්ම කියලා ඒ කාරණාවේ ස්ථානේ තිබෙනවා. சிலுவையில இந்த வார்த்தையை சொல்றவர் தான் அவங்களுடைய மேசியாண்டதான காட்டுறதற்காக தாவீதுக்கு கடவுள் வெளிப்படுத்தி இருக்கார் அந்த வசனத்தை. දෙවියන් වහන්සේ මේසස් වහන්සේ කියලා පෙන්වන පිණිස දාවිත දෙවියන් වහන්සේ වචන තුල එළිදරව් அவ කළා. கட்டாயம் அவர் அந்த சிலுவையில இருந்து அந்த வசனத்தை சொல்லணும். උන්වහන්සේ කුරුසේ ඉඳලා ඒ වාක්‍ය ප්‍රකාශ කළ යුතුයි. அநேகர் நினைக்கிறது என்னன்னு சொன்னா அவருக்கு அந்த பாவம் எல்லாம் வந்து இறங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு බොහෝ අය හිතන්නේ මොනවද මේ පාපේ උන්වහන්සේ මත ආපු නිසා කියන அவர் කාරණාව. பாவியான பிரச்சனை போயிடும். sorry. அவர் பாவியான பிரச்சனை போயிடும். උන්වහන්සේ පව්කාරයෙක් නම් මේක ප්‍රශ්නයක් වෙයි. ஏன்னா பாவிக்கு மறிக்க அவருடைய உயிரை கொடுக்கல, அவர் செத்துருவார். පව්කාරයට තවද ජීවිතයක් දෙන්න බෑ උ මැරෙනවා. மத்த பாவிகளுக்காக ஒரு பாவி மறிக்க இயலாது. අනිත් පව්කාරයන් උදෙසා තව පව්කාරයෙක් මැරෙන්න බෑ. அப்ப பாவத்தை சுமக்க இயலாது. ඒ පාපේ උසුලන්න බෑ. ஒரு அடையாளமாக பாவத்தை சுமக்கலாம். ඒක සලකුණක් ලෙස පාපේ උසුලන්න පුළුවන්. ஆனா பாவின்னு பேர் எடுக்கிறார். නමුත් පාපය කියන නාමය පමණක් ගන්නවා. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், பாவி என்றதான தன்மை எடுக்கிறார். පව්කාරයෙක් කියන தත්ත්වය උන්වහන්සේ ගන්නවා. விளங்குச்சா? තේරුණාද? இந்த பாவி என்றதான தன்மைக்குள்ளேயும் எந்தெந்த வேத வாக்கியங்கள் நிறைவேற்றணும் என்றதான காரியம் அவருடைய மனதில் இருக்கு. ඒ පව්කාරය කියන தත්ත්වය තුළ මොන මොන දේව වාක්‍යද ඉටිවිති කාරණාව තම උන්වහන්සේගේ ආකල්පය තුළ තිබෙන්නේ. அந்தி பலி செலுத்துறதான நேரம் வந்து பின்னர் 3 மணி. sorry. அந்தி பலி செலுத்துற நேரம் பின்னர் 3 மணி. පූජාව 3ට. அந்த நேரம் தான் பலி செலுத்துறது. ඒ වෙලාව තමයි පූජා ඔප්පු කරන්නේ. பின்னேரம் செலுத்துறதான பலிக்கு சொல்ற அந்தி நேர பலி. ඒ පසුකාල කරන්නව පූජාවට කියන්නේ සවස් පූජාව. සවස් භාගයේ පූජාව. அப்ப அந்த பலி செலுத்துறது என்ன 3 மணிக்கு. ඒ පූජාව ඉටු කරන්නේ 3ට. இப்ப டைம் சரி. දැන් වෙලාව හරි. கடைசி 4 வார்த்தை பட் 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 பட்னு சொல்லிட்டாரு. ඉතුරු අනිත් ටික ඔක්කොම ටක් ටක් ගාලා කිව්වා. மிச்ச நேரம் எடுக்கல. වැඩිලවක් ගත්තේ නැහැ. ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானின்னு சொன்னார். ඒලි ඒලි ලාමා සබක්කාති කියලා කිව්වා. யோவான் 19ஆம் அதிகாரத்துக்கு போவோம். යෝවාන් 19 පරිච්ඡේදයට යන්. அங்க அவர் அடுத்ததாக என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு උන්වහන්සේ ඊළඟට මොනවද කියන්නේ? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? තව කාරණාවක් ඔබට දන්නවා. ஏலோய் ஏலோய் லாமா சபக்தான்னு சொன்னது சத்தமாய் சொன்னாருன்னு தெரியுமா? ඒලි ඒලි ලාමා සබක්කාති කියන කාරණාව සද්දේ මොරගැසුවයි කියලා என் දන්නවද? தேவனே என் தேவனே ஏனெனை கைவிட்டுறேன்னு சொல்லி சத்தமா சொன்ன உரத்த சத்தமாய் சொன்னார். මාගේ ස්වාමිනී වහන්සේයි මට මාව අතෑරිය කියලා அது எல்லாருக்கும் கேட்கறதுக்காக ඒක சொன்னார். හැමෝටම ඇසෙන පිණිස ප්‍රකාශ කළා. ஏன்னா அந்த வார்த்தையின் ஊடாக நீங்க அறிந்து கொள்ளுங்க, தேவனாக மனிதன் வந்து மரிக்கிறார் என்றதான මේ காரியம். වචනය තුළ නුන් දැනගත යුතු දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයෙක් මේ ස්ථානදී මිය යනවා. மனதை மாத்தி கொள்ளுங்க, நீங்க உங்களுடைய மனதை மாத்தி கொள்ளுங்க, கிறிஸ்து மரிக்கணும் என்று சொல்லி. ඔබගේ අදවත වෙනස් කරගන්න ක්‍රිස්තුස් වහන්සේ මැරෙනවා කියා. மரித்தாலும் உயிர் தழுவார் என்றதை எடுத்துக்கொள்ளுங்க என்றதான செய்தியை கொடுக்கிறதற்காக அதை சொன்னார். මැරුණත් උත්ථාන වෙන කියන පණිවිඩ ලබා දුන්නා. ஏன்னா அது மனப்பாடம் பண்ண அந்த கேப்புக்குள்ள இவனுக்கு எங்க மனப்பாடம் வந்தது? ඒ අතරමැදදී කොහොමද කටපාඩම් කරේ? ஏன் மனப்பாடம் இல்லை இதுகளுக்கு? மனப்பாடமா இருந்தாலும் ஏன் சொல்லல? ඇයි ඒ කටපාඩම් ලෙස තිබුණු වාක්‍යනම ප්‍රකාශ කරේ නැත්තේ? இவர் கிடக்குறாரு சும்மா கத்துறாரு, எலியா வந்து காப்பாத்துவான் போல இருக்கு මෙයා அப்படி. නිකන් ඉඳලා කෑ ගන්නවා එළිය ඇවිල්ලා බේරගන්නේ කියලා. அந்த கேப்புக்குள்ள வேத வாக்கியம் நிறைவேறும் படி என்றதான ஒரு காரியம் யோவான் 19ஆம் அதிகாரத்துல காண்றோம். ඒ ඉඩස තුළ දේව වාක්‍ය ඉටු වෙන පිණිස තමයි යෝවාන් 19 පරිච්ඡේදය අපිට බලන්න. 19:28 19:28 சிங்கள வேதாகமத்துல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்றதான காரியம் எழுதப்பட்டு இல்ல. සිංහල බයිබලයේ දෙවියන් වහන්සේගේ වාක්‍ය ඉටුණා කියන කාරණාව ලියලා නැහැ. தமிழ் பைபிள்ல தான் இருக்குது, දෙමළ බයිබලේ තමයි තියෙන්නේ. கிரேக்க பைபிள்ல இருக்கு, ග්‍රීක බයිබලේ තියෙනවා. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கு, ஆங்கில வேதாமங்கள் இருக்கு. ඉංග්‍රීසි බයිබල් වල තිබෙනවා. சிங்கள வேதாமத்துல அந்த பகுதி இல்ல. සිංහල බයිබලේ එවැනි කාරණාවක් නැහැ. சிங்கள வேதாம் பாவிக்கிறவங்க සිංහල බයිබලේ කියවන අය இப்படி எழுதி கொள்ளுங்க. මේම තේරුම් ගන්න. ලියවිල්ල සම්පූර්ණවන පිණිස පිපාසයයි කීසේක. පිපාසය කීසේක කියලා තියෙනවා.
தாகமாக இருக்கிறேன்னு இருக்கு. லியவில்ல சம்பூர்ணவன பினிச. அவர் தாகனால தாகமாக இருக்கேன்னு சொன்னாரா? උන්වහන්සේ පිපාසෙනුට පිපාසයි කියලා කිව්වද? இல்லாட்டி வேத வாக்கியம் நிறைவேறதற்காக சொன்னாரா? නැත්නම් දේව වාක්‍ය ඉටු වෙන පිණිස කිව්වද? அவர் அந்த நேரத்தில் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாதான் උන්වහන්සේ මොහොතේ පිපාසයි කියලා කිව්වොත් තමයි சங்கீதம் 69:21 நிறைவேறும். ගීතාවලිය 89:20ක ඉටු වෙන්නේ. விளங்கிட்டா? තේරුණාද? சங்கீதம் 69:21 நிறைவேறும் அப்பதான். ගීතාවලිය 89:20ක ඉටු වෙන්නේ මේ මොහොතේදී. ஏன்னா முதல் தடவை கசப்பு கொடுத்தாங்க, ඇයි පෙතෙමෙන් තිත්ත පානය දුන්නා? ரெண்டாவது காடியை கொடுக்குறாங்க. දෙවෙනි වතාවට කාඩිය දුන්නා. காடினா வினாகிரி. විනාකිරි. அது கடல் காளான்ல கொடுக்குறாங்க. கடல் காளான் ඒක මූදු මේකෙන් ගන්න දෙයක්. மூது ஹத்தா. මූ- அது ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி உண்டு. ஏக கடல் sponge கடல்ல மாதிரி. இருக்கதான கடல்ல இருக்கதான ஒரு காளான், அந்த ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அதுல முக்கிட்டு என்ன சிலுவையிலியா இருக்கிறாரு, என்ன கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தா குடிச்சிருப்பாரு. ඒකේ මූද තියෙන අත්තක් ඒක මිරකලා දෙනවා. அப்ப அது குடிக்க அவங்க போனா அவர் எடுத்தார். அவர் குடிக்கிறாரா இல்லையா? ඒක උන්වහන්සේ බිව්වද නැද්ද? அதுவும் நினைச்சிருப்பேன் குடிக்க இல்லைன்னு சொல்லி அதை குடிச்சாரு. ඒක බිව්වා. முதல்ல குடிக்க இல்ல, ඉස්සලා බිව්වේ නැහැ. பெயின் கில்லர் எடுக்க இல்ல, උන්වහන්සේ වේදනාශක ගත්තේ නැහැ. இதை எடுத்தார். මේක ගත්තා. ஏன்னா அதுல இருக்கு, நீங்க யோவானை பார்த்தா அதுல இருக்கு. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இருக்கு. යෝවාන් 19:28 වෙනි පදයේ තිබෙනවා. அதுக்கு பிறகு அவர் காடியை எடுத்த பின்பு කාඩියෙන් ගත්තන් පසුව மறுபடியும் இருக்கு வேத வாக்கியம் நிறைவேறும் படின்னு சொல்லி නැවතත් කියන ඒ වචන තීන්දුව කළේය. எல்லாம் முடிந்ததுன்னு அறிஞ்சிட்டார். வேத வாக்கியம் எல்லாம் நிறைவேறிட்டா இருந்தார். அதாவது சிலுவை சரி. சிலுவை மரணம் வரைக்கும் என்ன என்ன நான் வெளிப்படுத்தினேனோ அதெல்லாம் நிறைவேறிட்டு இது வரைக்கும். කුරුසේ මරණය දක්වා කුම කුමන කාරණාවල ඉටු යුතුද දේව වාක්‍ය ඉටු යුතුද කියලා උන්වහන්සේ ප්‍රකාශ කළා. அவரே வெளிப்படுத்தினார் அவரை பத்தி. උන්වහන්සේම එළිදරව් කර උන්වහන්සේ වෙනුවෙන්. அதெல்லாம் நிறைவேறிட்டு தெரிய வந்து. ඒ සියල්ල තීන්දුව කළ උන්වහන්සේ ஓ, දන්නවා. சிலுவை மரணத்துக்கு பிறகு நிறைவேற வேண்டிய காரியங்கள் இருக்கு. කුරුසේ මරණයෙන් පසුව සමහර කාරණාවල තීන්දුව විය යුතුයි. அங்க எழுதப்பட்டது நிறைவேற இருக்குங்க. ඒ ලියවුණු දේවල් ඉටු විය அந்த යුතුයි. கல்லறையில் அடக்கம் பண்றதான காரியங்கள். සෝන්ගයේ තැන්පත් කරන කාරණාව. அரிமாத்தியா ஊர் யோசேப்பு, அவள்ட கல்லறைத்தான் செல்வந்தன், அவன் ஒரு பணக்காரன். ඔව් அவனுக்கு යෝසෙෆ් කියන වදිල පොසත් මිනිස්සෙක්. அப்ப அவன்ட கல்லறையில தான் வைக்கிறாங்க. அப்ப அது එයාගේ සෝන්ගේ තමයි තියන්නේ. அப்ப சிலுவை மரணத்துக்கு பிறகு நடக்கிற காரியம். ඊට පස්සේ කුරුසෙන් පස්සේ සිදුන කාරණාව. அது ஏசாயா 53ல இருக்கு. ඒසායා 53 තියෙනවා. ஏசாயா 53:9ல இருக்கு. ඒසායා 53 9 තියෙනවා. சரி, அந்த இடத்துக்கு நான் வாரேன். ඒ ස්ථාන මම එන්නම්. ஓகே, இப்ப இயேசு தாகமா இருக்கிறேன். முதலாவது என்ன சொன்னாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொன்னாரு. ඉස්සලාම කිව්වා ඇයි පියාණනි මම අතෑරිය කියලා කිව්වා. உடனே சொல்லிட்டாரு தாகமா இருக்கிறேன்னு ඊට පස්සේ சொன்னாரு. කිව්වා මට පිපාසයි කියලා කිව්වා. முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. ඊට පස්සේ කිව්වා සියල්ල තීන්දුවේය. முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. සියල්ල තීන්දුවේය. என்னத்துக்காக சொன்னாரு? කුමක් උදෙසද ඒ කාරණාව ප්‍රකාශ කරේ? ஆதியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன். sorry ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றிட்டேன். උත්පත්තියේ 3 වෙනි පරිච්ඡේදය මම කියපු කාරණාව නිටුණා. நான் பூமிக்கு மனிதனாக வருவேன், මම පොළොවට මිනිස්සෙක් ලෙස එනවා. மனிதனுக்காக நான் மரிப்பேன். මිනිස්සු උදෙසා මම මිය යනවා. அது நிறைவேற்றக்கு வந்துட்டார், முடிஞ்சு. ඒ කාරණාවල් ඉටු කරන පිණිස ආව දැන් ඉවරයි. அதே நேரத்துல நான் என்ன சிலுவை மரணம் வரைக்கும் எவைகளை வெளிப்படுத்தினா அதெல்லாம் முடிஞ்சு. ඒ වගේම කුරුසේ මරණ දක්වා කුම කුමන දේවල් මම එළිදරව් ஒன்றுதான் பாக்கி இருந்துச்சு, ஒன்றுதான் பாக்கி இருந்துச்சு. තව එකයි තිබුණේ. அது ஒன்றுதான் இருந்துச்சு. ඒ එකයි තිබුණේ. அதையும் சொல்லிட்டாரு. ඒකත් කිව්වා. என்னது? මොනවාද? தாகமா இருக்கிறேன். මට පිපාසයි. விளக்கிட்டா உங்களுக்கு? ඔබට තේරුණාද? அவர் சிலுவையில இருக்கிற நேரம் கூட කුරුසියේ ඉන්න මොහොතේදී පවා வசனம் அவருடைய ஆளுகை செய்து වචනේ උන්වහන්සේව පාලනය කරා. வார்த்தை அதை விட்டு வெளியே போகல. වචනේ එළියට උන්වහන්සේ ගියේ නැහැ. பாவி என்றதான தன்மை எடுத்தாலும் கூட ඒ පව්කාරය කියන தත්ත්වය ගත්තත් அதை மறக்க இல்ல. ඒක අමතක කරේ නැහැ. ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியுமா? ගැලීම ලැබපු ඔබටත් මටත් දෙවියන් වහන්සේගේ වචනේ දන්නවද? எங்களுக்கு விளங்குதா? අපිට තේරෙනවද? அதுவா எங்களை ஆளுகை செய்கிறது. ඒකද ඔබවත් මවත් පාලනය කරන්නේ? இல்லாவிட்டால் யார் யாரோ சொன்ன கதைகளை எங்களை ஆளுகை செய்கிறது. නැත්නම් කවුරුන් කියන කතන්දරද අපි පාලනය කරන්නේ? தேவனுடைய வார்த்தை என்னை ஆளுகை செய்கின்றதா அல்லது யாராவது என்னை திட்டுறது என்னை ஆளுகை செய்கிறதா? දෙවියන් වහන්සේගේ වචනේ මාව පාලනය කරනවද? කවුරු නැත්නම් බැනපු වචනේ මාව පාලනය කරනවද? தேவனுடைய வார்த்தை என்னை ஆளுகை செய்தா இல்லாட்டி யாராவது அபகரிச்சதான பொருள் அபகரிச்சதான சம்பவம் எனக்கு ஞாபகத்துல දෙවියන් இருக்கு. වහන්සේගේ වචනේ මාව පාලනය කරනවද? නැත්නම් මගේ භාණ්ඩය සොරාගත්ත කාරණා මාව පාලනය කරනවද? எது என்னை ஆளுகை செய்கின்றது? කුමක්ද මාව පාලනය කරන්නේ? நாங்கள் அந்த தேவனுடைய பிள்ளைகளா இருப்போமாயின் අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන් ලෙස සිටිනවා නම් எந்த சூழ்நிலையிலையும் මොන වාතාවරණය තුලත්
தேவனுடைய வார்த்தை என்னை ஆளுகை செய்யணும். දෙවියන් වහන්සේගේ වචනය මාව පාලනය කරන්න. தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கதான் அந்த வாழ்க்கை எனக்கிட்ட இருக்கணும். දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන ජීවිතය මා තුළ තිබිය යුතුයි. அந்த வாழ்க்கை இல்லாம இந்த பிரயோஜனமுமே இல்ல. ඒ ජීවිතේ නැතුව කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. அவர் என்ன எங்களிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறாரோ அதை நாங்க நிறைவேற்றக்கு இந்த பூமியில இருக்கணும். උන්වහන්සේ අපගෙන් කුමක්ද බලාපොරොත්තු වෙන්නේ? කාරණා විටු කරන පිණිස මේ පොළවේ සිටිය යුතුයි. நான் பரலோக ராஜ்யத்துல இருக்கணும்ன்றதற்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர். මම ස්වර්ග රාජ්‍යයේ ඉන්න ඕනේ කියන කාරණාවල මාව උදෙසා සියල්ල නිම කරපු දෙවියන් වහන්සේ. இன்றைக்கும் எங்களுக்கு போதிச்சு கொண்டு வருகிற பரலோக ராஜ்யத்துக்கு நீ வரணும்ன்றதான காரியம். අදටත් අපි දේශනා කරමින් එනවා ස්වර්ග රාජ්‍යට ඇතුළු විය යුතුයි කියා. பரலோகத்துல நாங்க இருக்கணும் சொல்ல அவர் அக்கறைப்படுற மாதிரி. ස්වර්ග රාජ්‍යයේ අපි ඉන්න ඕනේ කියලා උන්වහන්සේ කරුණාවෙන් සිතන කාරණාව නිසා. அவருக்கு இருக்கிறதான அக்கறை எனக்கு இருக்கா, நான் பரலோகத்துக்கு போகணும். උන්වහන්සේට තිබෙනවා ඒ සැලකිල්ල තිබෙනවද අපි ස්වර්ගයට යන්න ඕනේ කියන කාරණා. அவர் எந்த நேரம் பார்க்கறது எப்படியாவது இவங்களை பரலோகம் கொண்டு போகணும். උන්වහන්සේ හැම මොහොතේම බලන්නේ මොව ස්වර්ග රාජ්‍යයට ඇතුළු කරන ස්වර්ග රාජ්‍යයට ඇතුළු කරන්න ඕනේ. பரலோகம் கொண்டு இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ඒ කාරණාව කරන්න මේ කාරණාව කරන්න ඕනේ. அவர் எங்களே பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுக்கிறார். උන්වහන්සේ ගොඩාක් උන්වහන්සේ අපේ ස්වර්ග රාජ්‍යයට ගෙනින පිණිස උන්වහන්සේ කැප කරනවා. முயற்சி எடுக்கிறார். උන්වහන්සේ උත්සාහ කරනවා. நாங்க பரலோகம் போறதுக்கு முயற்சி எடுக்கிறோமா? අපි ස්වර්ගයට යන පිණිස උත්සාහ කරනවද? இல்லாட்டி பூமியில இருக்கிறதுக்காக முயற்சி பண்றோமா? නැත්තම් පොළවේ ඉන්නා පිණිස ජීවත් වෙන පිණිස උත්සාහ කරනවද? பூமியில காரியங்களுக்காக நாங்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோமா? பரலோகம் போறதுக்கு முயற்சி பண்றோமா? පොළවේ තියෙන කාරණාවල උදෙසා අපි උත්සාහ කරමින් ඉන්නවද? නැත්නම් ස්වර්ග රාජ්‍යයේ තියෙන කාරණාවන් උදෙසා අපි උත්සාහ කරනවද? இயேசு கிறிஸ்துதான அந்த சிந்தையே என்னை ஆளுகை செய்தா. යේසුස් වහන්සේට තිබුණේ සිතුවිල්ල මාව පාලනය කරනවද? ஒருவனும் அழிந்து போக கூடாது. කිසිවෙක් විනාශ නොවිය යුතුයි. இந்த ஜனங்கள் அழிந்து போக கூடாது. මේ ජනතාව විනාශ නොවිය යුතුයි. ஏலோ ஏலோ இலாமா சபக்தானி. ඒලි ඒලි ලාමා සබක්කාතේ. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? ඊට පස්සේ උන්වහන්සේ මොනවද කියන්නේ? தாகமா இருக்கிறேன். මට පිපාසයි. அதை வழங்கி கொண்டால் அதுவும் அந்த சங்கீதத்தை பார்த்தாலும் போதும். அது ඒ ගීතාවලිය පොත බැලුවොත් ඒකත් සෑයි. இவர் தான் ரட்சகரதான காரியத்தை விளங்கி கொள்ளலாம். මුන්වහන්සේ තමයි ගැලවුම් කරු කියන කාරණාව තේරුම් ගන්න පුළුවන්. சீஷர்களுக்கே விளங்கல்ல, ගෝලයන්ටම තේරුනේ නැහැ. ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு விளங்குமா? ගැලීම ලැබුව ඔබටයි මටයි තේරෙනවද? ஏன் எங்களுக்கு விளங்கல்ல? ඇයි ඔබටයි මටයි තේරුන්නේ නැත්තේ? வசனத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்காத. වචනයට අපි ප්‍රමුඛ ස්ථානය දෙන්නේ නැති නිසා. அவர் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தார். උන්වහන්සේ වචනයට ප්‍රමුඛ ස්ථානය அவர் දුන්නා. எந்த நேரம் வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுத்தார். උන්වහන්සේ හැම විටම වචනයට ප්‍රමුඛ ස්ථානය දුන්නා. அதுக்கு பின்பதாக அவர் முடிந்ததுன்னு சொன்னார். ඉන් පස්සේ උන්වහන්සේ කිව්වා සියල්ල තීන්දුවේ අමාරය. அதுக்கு கிரேக்க மொழியில டெட்டலஸ்தாய் என்றதான பதம். டெட்டலஸ்தாய் ග්‍රීක භාෂාවෙන් ටෙටලස්සා කියන වාක්‍යය. வெற்றி சிறந்தேன் என்று சொல்றார். මම ජයග්‍රහණය කරා. நிறைவேற்றி ஆயிற்று என்றதான මම காரியம். කාරණාව ඉටු කරා. முதல் மனிதனிலிருந்து இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாருடைய பாவத்துக்காக முடிந்த காரியங்கள். පළවෙනි මනුස්සයා සිට අවසාන මනුස්සයාගේ සීලම පාපවල අවසන් කරා. இந்த எல்லாரும் பரலோகம் ராஜ்யம் வருவதற்கு தேவையான எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். සීලම දෙනා ස්වර්ග රාජ්‍යයට එන්න ඕනේ කාරණාවල් සියල්ලම ඉටු කරා. நிறைவேற்றிட்டேன். මම ඒක සම්පූර්ණ කරා. என்ன பாக்கி இருக்கு? මොනවද තව ඉතුරුව තිබෙන්නේ? ஒண்ணும் இல்ல. කිසිවක් නැහැ. நாங்க போய் சேர்றதுக்கு மட்டும் தான் இருக்கு. අපි ගිහිල්ලා එකතු වෙන්න පමණයි තියෙන්නේ. நாங்க மட்டும் போறதா? අපි විතරක් යනවද? ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு போறதா? තව 4-5 දෙනෙක් ගෙනිනවද? நாங்க போற எல்லா பயணத்துக்கும் அவன் எல்லாரும் கூட்டிட்டு போறோம் தானே. අපි යන්නේ මේ ගමන් බිම වලට හැමෝම ගෙනිනවනේ. அடி கொஞ்சம் வாங்க கொஞ்சம் பின்னுக்கு පොඩ්ඩක් එන්න உட்காரு. පොඩ්ඩක් එන්න. அப்படிதானே இல்லையா? එහෙමද නැද්ද? அடி அங்க ட்ரிப் போறோம் வாரியா. අरे චාරිකාවක් යනවා. பரலோக ராஜ்யம் போறதுக்கு ඇයි ස්වර්ග රාජ්‍යයට යන පිණිස? அடுத்த வீட்டுக்காரனுக்காக கடைசியில் எப்ப ஜெபம் பண்ணீங்க? அடுத்த வீட்டுக்காரனுக்காக අසල්වැසි கடைசி නිවස උදෙසා අන්තිමට කවදද යාඥා කරේ? என்னோட ஆபீஸ்ல வேலை செய்ய ரட்சிக்கப்படணும் எப்ப கடைசியா ஜெபம் பண்ணீங்க? මගේ ආයතනයේ මා සමග වැඩ කරන අය උදෙසා කවදද යාඥා කරේ ස්වර්ග රාජ්‍යයට යන්න කියලා? யாராவது எங்கள் மத்தியில் ஏதாவது பிளவீனங்கள் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க அந்த நிலையில இருந்து வெளியே வரணும்னு சொல்லி அவங்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? අප මැද දුර්වලතාවයෙන් ඉන්න නම් ඔය ස්ථානේ නිදාස් වෙනවා කියලා අප වෙනුවෙන් කවුද යාඥා කරේ? අසලින් අය වෙනුවෙන්. ஐயா எனக்கு சுகத்தை தாரும் ஐயா, அதை தாரும் இதை தார், அதுதானே தேவையா கிடக்குது. අනේ ස්වාමීනි මට සුවය දෙන්න, ඒක දෙන්න, මේක දෙන්න කියන කාරණාවනේ අපට අවශ්‍ය. பரலோகம் போறது முக்கியமா இது முக்கியமா? ස්වර්ග රාජ්‍යයට යන කාරණාව වැදගත්ද මේ කාරණාව වැදගත්ද? இயேசு மரித்தார் எனக்காக. යේසුස් වහන්සේ මැරුණා. அவருக்காக நீங்க மறிக்காதீங்க. උන්වහන්සේ උදෙසා ඔබ මැරෙන්න එපා. மறிக்கலாம், அவருக்காக மறிக்கிற பெரிய காரியம் இல்லை. උන්වහන්සේ උදෙසා මැරෙන එක ලොකු මාතු කාරණාවක් නෙමෙයි. அவர் நிமித்தம் வாழ்றதா முக்கியமான காரியம். ආමේන්. උන්වහන්සේ උදෙසා ජීවත් වෙන කාරණාව තමයි වැදගත්. வாழ்ற நேரம் அவர் எதிர்பார்க்கதான வாழ்க்கை எனக்கு இருக்கணும். උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන ජීවිතය අප තුළ තිබිය යුතුයි. அவருடைய குணாதிசயம் எனக்கு இருக்கணும். උන්වහන්සේගේ ගුණාංගවල මා තුළ තිබිය යුතුයි. மத்தேயு மார்க்கு யோவான் 3ல இருக்கு. அவர் உரத்த சத்தமாய் ஆவியை விட்டார்னு இருக்கு. මතෙව් මාක් යෝවාන් වල ලූකල සඳහන් කරන උන්වහන්සේ මාත් ශාබ්දයකින් උන්වහන්සේගේ ආත්මය එළුසේක.
அவர் ஆவியை விட்டார். උන්වහන්සේගේ ආත්මය එළුසේක. ஆனா அவர் அந்த உரத்த சத்தமா என்ன சொன்னார்ன்னு அதுல இல்ல. එහෙනම් මාත් ශබ්දයෙන් ප්‍රකාශ කරා කියලා කාරණාව නැහැ. அந்த உரத்த சத்தமாய் சொன்னது லூக்கால இருக்கு. ඒ මාත් වූ ශබ්දය කියන කාරණාව තිබෙන්නේ ලූක් පොතේ. பிதாவே நாவியை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். පියාණනි මාගේ ආත්මය ඔබ වහන්සේගේ දයාතට කැප කරනවා. அது சொல்லிட்டு தான் விட்டார் ஆவியை. ඒක කියලා තමයි උන්වහන්සේ ආත්මය එළුවේ. தாகமாய் இருக்கிறேன். පිපාසව ඉන්නවා. ஓ மனிதன், මිනිස්සේ முழு மனிதன், සම්පූර්ණ මිනිස්සේ. அதான் தாகம். ඒක තමයි පිපාසය. அதான் தாகத்தை குடிக்கிறார், தண்ணியை குடிக்கிறார், ඒක கொடுத்த තමයි காடி. පිපාසයේ කාඩි බොන්නේ. முழு தேவன். සම්පූර්ණත්වයේ දෙවියන් වහන්සේ. என்ன தேவனுக்கு மட்டும்தான் ஆவியை விடலாம், දෙවියන් වහන්සේට පමණයි ආත්මය එලන්න පුළුවන්. மனிதனுக்கு விட இயலாது. මනුෂ්‍යයට එලන්න බෑ. அவர் பாவியா இருந்திருந்தா பாவத்தின் சம்பளம் மரணத்துல தான் போய் சேரணும். උන්වහන්සේ පව්කාරයෙක් නම් පාපේ කූලිය නම් මරණය. பாவி இல்ல, පව්කාරයෙක් නෙවෙයි. பாவத்துக்காக மரித்தார். පාපේ උදෙසා මිය பாவி ගියා. என்னதான தன்மை எடுத்தார். පාපේ කියන කාරණාව தත්ත්වය පිළිගත්තා. சுபாவமும் குணாசயம் இல்ல. ඒ ස්වභාවයේ ගුණාංගය නොවේ. சுபாவமும் குணாசயம் இருந்தா உயிர் தள்ள முடியாது, செத்து போனான். ස්වභාවයේ ගුණාංගය තිබුණොත් ජීවත් වෙන්න බෑ, මැරෙනවා. கடைசி நேரமும் நிரூபிக்கிறார் என்னது, අන්තිම මොහොතේ උන්වහන්සේ ස්ථිර කරන මොනවාද? நான் தேவன், උන්වහන්සේ පෙන්වනවා මම දෙවියන් වහන්සේ. நான் அவர்களுக்காக என்னுடைய ஆவியை விட்டேன், මම ඔවුන් උදෙසා අපෝදෙසා ආත්මය එළුසේක. என்னுடைய உயிரை அவர்களுக்காக கொடுத்தேன். උන්වහන්සේ අපෝදෙසා උන්වහන්සේගේ ජීවිතය දුන්නා. யாரும் அவரை கொலை செய்ய இல்ல. කවුරුත් උන්වහන්සේ මිනිමැරුවේ නැහැ. யூதர்களை திட்டிக்கிட்டு கிடக்காங்க, යූදවරුන්ට බැල බැල ඉන්න එපා. ஆசாரியனை திட்டிக்கிட்டு கிடக்காங்க, මේ පූජකවරුන්ට බැල බැල ඉන්න එපා. நாசமா போற ஆசாரி அப்படின்னு சொல்லிட்டு கிடக்காங்க. විනාශ වෙලා යන මේ පූජකවරු. வேத பாரகர் இவன் எல்லாம், இவன் வேதம் தெரியாது, வேத பாரகர் நாசமா வர பிலாத்துக்களை ஒப்பு கொடுத்துறான் அப்படின்னு சொல்லி அப்படி ஏசிக்கிட்டு கிடக்குறீங்க. ඔවුන් ඔක්කොම මොදල වචනේ දන්න මොවුන් ඔක්කොම මෙමය කියලා බැනගෙන ඉන්නවද? அவரே மன்னிச்சிட்டாரு, උන්වහන්සේම කමා කළා. நாங்க ஏன் மன்னிக்க முடியாம இருக்கு? ඇයි අපිට කමා කරන්න බැරි? விளங்கிச்சா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் சொல்லி? ඔබට තේරෙනවද මම මොනවද කියන්නේ කියලා? அதுக்கு பிறகு அவர் சொல்றேன், இல்ல ரோம் சாம்ராஜ்ய பிலாத்து அவன் தான் கொலை செஞ்சான் இயேசுவ. ඊට පස්සේ ඔවුන් කියන රෝම අධිරාජ්‍යවාදී පිලාත් තමයි උන්වහන්සේ මැරුවේ. கடவுளை யாருக்கும் கொலை செய்ய இயலாது. දෙවියන් වහන්සේව බෑ කාටවත්. அவர் தேவன், அவர் யாருக்கும் கொலை செய்ய இயலாது. උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ උන්වහන්සේව මරන්න කාටවත් බෑ. அவர் அவருடைய உயிரை கொடுத்தார். උන්වහන්සේ උන්වහන්සේගේ ජීවිතය දුන්නා. விளங்குதா? තේරුණාද? அவருடைய உயிரை யார்கள், அவர் கடவுள் இல்லையா? උන්වහන්සේගේ ජීවිත කාටවත් ගන්න බෑ. උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அதனாலதான் 4 சுவிசேஷத்திலேயும் ஆவியை விட்டார்னு எழுதப்பட்டு. ඒ නිසා තමයි සුභානිච්ච පොත් අතරේම ආත්ම එළුසේක කියලා තියෙන්නේ. என்ன நினைக்கிறீங்க, சீஷர்கள் அங்க இருந்திருப்பாங்களா? මොනවද හිතන්නේ ගෝලන් ඒ ස්ථානේ සිටියද? விளங்கி இருக்குமா என்ன செய்யறாரு சொல்லி? මොනවද කරේ කියලා උන් තේරුම් අරන් ඇතිද? என்னத்துக்காக இதெல்லாம் சொல்றான்னு சொல்லி விளங்கி இருக்குமா? කුමක් උදෙසද මේ කාරණාවල් කියන්නේ කියන එක කාරණාව තේරුම් අරන් ඇතිද? எழுதப்பட்ட ஆவியப்பட்ட எங்களுக்கே விளங்கலாட்டி அவனுக்கு எங்க விளங்க போகுதுனா? අපිට මේ කාරණාව තේරෙන්නේ නැත්නම් ඔවුන්ට කොහොමද තේරුම් යන්නේ? ஆவியப்பட்ட நாங்களே விளங்க கொள்ளாட்டி ආත්මය ලැබුව අපිම තේරුම් ගත්තේ නැහැ. அவங்களுக்கு இன்னும் பரிசுத்தம் கொடுக்கலே. ඔවුන්ට සුද්ධාත්ම වහන්සේ දුන්නේ නැහනේ. அப்போஸ்தலர் 2ல தானே பரிசுத்தம் வராரு. ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදය තුල තමයි සුද්ධාත්ම වහන්සේ එන්නේ. நீங்க அந்த நேரம் கூட பார்க்கணும் அவங்களோட பிரசங்கங்கள் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. ඒ දවස්වල බලන්න පුළුවන් උන්ගේ දේශනාවන් කොයි ආකාරයකද තිබුණේ? எங்கட ஆசாரியர்கள் கொலை செய்தார்கள். எம்மாவுசுக்கு போற 2 பேர் அவனு இயேசுக்கே சொல்றானுவ. ඔව් නිම්මාවු දේශයේදී යනකොට කියන්නේ ගෝලන් අපේ පූජකවරයා අපේ නායකයා මැරුවා. இயேசு உயிர் தெழுந்த பிறகு எம்மாவுசுக்கு போறார் 2 பேரோட சேர்ந்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல? යේසුස් වහන්සේ උක්තාන වුණාන් පස්සේ එමාවු කියන දේශයේ ගමන් කරනවා. 2 பேரோட 2 பேர் போறாங்க, நடந்த காரியங்களை கழிச்சிட்டு அப்ப இயேசு அவங்களோட சேர்றாரு. ඒ සිදුවෙන කාරණාවල ඔක්කොම සාකච්ඡා කරමින් යනවා. அப்ப இயேசு கேட்க என்ன விஷயம் கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. යේසුස් වහන්සේ ආන මොන කාරණාවල ගැනද කතා කරන්නේ? இயேசுக்கே சொல்றானுவ. යේසුස් වහන්සේට මම ප්‍රකාශ කරනවා. நாங்க அவரை தலைவரை நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கிறிஸ்து நினைச்சோம். கடைசியில் எங்க ஆசார் இவனும் பிடிச்சி பிலாத்துக்கு கொடுத்துட்டானே, செத்துட்டாரு அப்படின்ட்டா. අපේ නායකයෙක් ලෙස අපි උන්වහන්සේව පිළිඅරගෙන තිබුණා. නමුත් උන්වහන්සේ කුරුසේ එල්ලලා මැරුවානේ. அட இயேசுவை யாரும் கொலை செய்ய இல்ல. යේසුස් වහන්සේ කවුරුත් මැරුවේ නැහැ. எத்தனை பாட்டுக்கு அவரை கொலை செஞ்சானு சொல்லி කොච්චර ගීතිකාවන් තිබුණද උන්වහන්සේ මැරුවා කියලා. படிச்சிராங்க. ඔබ ගායනා කරන්න එපා. அவர் எனக்காக அவருடைய உயிரை கொடுத்தார். ආමෙන්. උන්වහන්සේ අප උදෙසා උන්වහන්සේගේ ජීවිතය දුන්නා. சிருஷ்டிப்பின் நேரத்துல முதல் மனிதனுக்கு அந்த கொடுத்ததான மூச்சு, ඒ මනුෂ්‍ය පෙතමෙන් සාදපු මොහොතේ දුන්නව ඒ උස්ම, சிருஷ்டிக்கப்பட்ட நேரத்துல கொடுக்கப்பட்டதான மூச்சு, මැවීමේදී පෙතමෙන් දුන්නව ඒ උස්ම, அந்த மூச்சு எங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. ඒ උස්ම අදටත් අප තුළ තිබෙනවා. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றபடினால் நாங்கள் எல்லாரும் மரிப்போம். පාපයේ කූලිය මරණය කියන ප්‍රකාරය අපි සිදු දෙනා මැරුණා. மரித்த எல்லாரும் உயிர்த்தெழணும்ங்கிறதற்காக මැරුණ සියල්ල උක්තාන ජීවිත නතර වෙන පිණිස அவருடைய உயிரே கொடுத்தார். උන්වහන්සේගේ උස්ම උන්වහන්සේ එළුවා, ආත්මය එළුවා. வேற என்ன வேணும்? වෙන මොනවාද අපට අවශ්‍ය? வாழ்றதற்காக மூச்சு, ජීවත් වෙන උදෙසා අපිට උස්ම, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்றதற்காக அவருடைய உயிர். සදාකාල ජීවනයේ ලබන පිණිස උන්වහන්සේගේ ජීවිතය. எது முக்கியம்? කුමක්ද වැදගත්?
பிறந்தனால தானே ஊச்சி සදාකාලික උස්ම. மூச்சு மூச்சு ඉපදුන பிறந்து නිසානේ උස්ම. நித்திய ஜீவன் සදාකාලික ජීවිතය. அவர் ஏற்றுக்கொண்டார். උන්වහන්සේ ஆனா පිළිගන්නවා. அதுக்காக மறிச்சிட்டார். නමුත් ඒ උදෙසා උන්වහන්සේ මිය ගියා. பரலோகம் போற முயற்சி பண்றோமா, ස්වර්ගයට යන්න අපි උත්සාහ කරනවද? பூமியில காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி பண்றோமா? පොළවේ කාරණාව ලබා ගන්න උත්සාහ කරනවද? டைம் முடிஞ்சா වෙලාව හරිද? இல்லாட்டி இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? නැත්නම් තව කාරණාවක් කියන පිණිස අනුමතය දෙනවද? உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். උක්තානේ බලය ගැන ඔබ දැන සිටිනවා. உங்களுக்கு தெரியுமா இருக்கும் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னன்னு சொல்லி. ඔබට දන්න උක්තානේ බලය මොනවද කියලා? மரணத்தின் வல்லமை என்னன்னு தெரியுமா? මරණයේ බලය මොනවද කියලා දන්නවද? மரணத்தின் வல்லமையா? මරණයේ බලයද? உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னது? උක්තානේ බලය කුමක්ද? மரித்தோர் எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. මැරිච්ච සියලු දෙනාම උක්තාන වෙනවා. மரணத்தின் வல்லமை என்னது? මරණයේ බලය මොනවද? மத்தேயு මතෙව් 26 அதிகாரம் 26 වෙනි පදය. පරිච්ඡේදය. மன்னிச்சுக்கோங்க 27 அதிகாரம் මතෙව් 27 වෙනි පරිච්ඡේදය 50 வசனத்துல இருந்து 50 වෙනි පදයේ තිබෙනවා. 27 அதிகாரம் මතෙව් 27 වෙනි පරිච්ඡේදය. மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைக்கீழை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. விளங்குச்சா? ඔබට තේරුණාද? மரண நேரம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி මරණයේ මොහොතේද කුමක්ද සිදුුනේ කියා? பூமி அதிர்ச்சி அப்புறம் භූමි කම්පාවකට පසුව வாசிங்க. கண்மலையும் பிளந்தது. கண் மலைகள் பிளந்தது. පර්වත පැලුණේය. கல்லறைகளும் திறந்தது. என்னது? මොනවාද? மரித்த நேரமா? මැරිච්ච වෙලාවේද? அப்புறம் ඊට පස්සේ நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. விளங்குச்சா? ඔබට තේරුණාද? யாருடைய சரீரங்கள் எலும்பிச்சு? කාගේ ශරීරයන්ද නැගිටුනේ? எலும்பிச்சுன்னு சொல்ற நேரத்துல நீங்க நினைக்க உயிர் தெழுந்துட்டாங்க சொல்லி. නැගිටිනු කියපු මොහොතේද ඔබ හිතන්න එපා උක්තාන වුණා කියලා. ஏன்னா உயிர் தெழுது அடுத்த வசனத்துல தான் இருக்குது. නමුත් ඒකේ තියෙන ඊළඟ පදේ வாசிங்க பாபா. කියවන්න. உயிர்த்தெழுந்த பின்பு உயிர் தெழுந்த பின்பு தான் கல்லறையில விட்டு வெளியே வராங்க. උන්වහන්සේ උක්තාන වුණාම පස්සේ අපිට තමයි සෝන් ගෙවල් වලින් පිටතට එන්නේ. மரித்த நேரத்துல என்ன நடந்துச்சு? මැරිච්ච වෙලාවේ මොනවද සිදු වෙන්නේ? பரிசுத்தவான்களுடைய සුද්ධවන්තයන්ගේ சரீரங்கள். ශරීරවල யார் பரிசுத்தவான்? කවුද සුද්ධවන්තයන්? ஆதாம். ආදාම්. ஓகே. හරි. ஏவாள். ඒවාල්. ஓகே. හරි. ஆபேல். ආබෙල්. நோவா. නෝවා. ஆபிரகாம். ආබ්‍රහම්. ஈசாக்கு. ඊසාක්. தாவீது. දාවිද්. அதான் பரிசுத்தவான்கள். ඒක තමයි සුද්ධවන්තයන්. அப்படிதானே? එමනේ இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பு மரித்தவர்களுடைய அவங்க தான் பரிசு கத்தரை ஏற்றுக்கொண்டு மரித்தவங்க. යේසුස් වහන්සේගේ කුරුසේ මැරීමට පෙතෙමින් යේසුස් වහන්සේ පිළි අරන් මැරිච්ච අය. அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ඔවුන් තමයි සුද්ධවන්තයන්. கடைசியில 2 பேர் ஒருத்தன் போனா அது அவன் අන්තිමට දෙදෙනෙක්ගේ එක්කෙනෙක්ගේ කවුද? விளங்குதா? තේරුණාද? மரணத்துக்கு பிறகு உயிர் அவன் மறிச்சிருந்தான். මරණයට පස්සේ නෝ මිය ගියා. இயேசுடைய மரணத்துக்கு பிறகு மறிச்சிருந்தா இன்னும் உயிர்த்தல் அல்ல. යේසුස් වහන්සේගේ මරණයෙන් පස්සේ මිය ගියලා නම් ඔවුන් නැවත නැගිටින්නේ නැහැ. இயேசு மறிக்க முதல்ல அவன் போய் சேர்ந்துட்டான்னு சொன்னா அவனும் அவரோட உயிர்த்தெழுந்திருப்பான். යේසුස් වහන්සේ මැරෙන්න පෙතෙමින් ඔවුන් මැරුණා නම් උන්වහන්සේ තමයි උක්තාන වෙනවා. என்ற கேள்வி என்னதுன்னு சொன்னா මගේ ප්‍රශ්නය මොනවාද නම් அந்த உயிர் அவர் டெட்டலஸ்தாய் என்று சொல்லி உயிரை விட்ட நேரத்துல அந்த மரணத்தின் போது திரைச்சீல கிழிக்கப்பட்ட ஜீசனுக்கு தெரியும். ටෙකලස්සා කියලා වචනේ ප්‍රකාශ කළ උන්වහන්සේ ආත්ම එළවස එක තිරරෙද්ද ඉරුණා. பரிசுத்தவான்களுடைய சரீரம் எலும்பிச்சென்று சொல்லப்படுது. සුද්ධවන්තයන්ගේ ශරීරවල නැකුණා කියලා ප්‍රකාශ කරනවා. ஆதாமுடைய சடலம் எப்படி இருந்திருக்கும்? ආදාම්ගේ ඒ මලමිනිය කොහමද තිබෙන්නේ නැතිද? எப்படி இருந்திருக்கும்? කොහොම තියෙන්නේ නැතිද? எப்ப மறித்தான்? කවදද මැරුණේ? ஆபேல் முதல் மறிச்சவன். ආබෙල්, நோவா නෝවා. ஜலப்பரலயத்துல போய் சேர்ந்ததுகள் பரிசுத்தவான்கள் இருந்திருந்தா ஜலப்பரலயத்துல. ඒ ජල ප්‍රයාරයේ නිවිගේ සුද්ධවන්තයන් සිටින්නේ නැති. ஆபிரகாமுடைய எலும்பு கூட கிடைச்சிருக்குமா? එක් ඇටකට්ටකට ලැබිලා තිද? தாவீதுடைய 1000 ஆண்டு காலத்துக்கு முதல்ல. දාවිද්ගේ පානට පෙතෙමින්. ஏசாயா 740 வருஷத்துக்கு முதல்ல. යේසාය 820 அத்லியா 40 அதுக்கு முதல்ல ඊට 70. පෙතෙමින්. அதுகளுடைய சடலங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ඒ ශරීරවලට කුමක්ද සිදු වෙලා ඇති කියලා ඔබ කල්පනා කරනවද? தூசி கூட இருக்குமா? ඒ දූවිල්ලකට තියෙන්නේ නැතිද? இப்ப விளங்குதா? දැන් ඔබට තේරෙනවද? அவர் விட்ட நேரத்துல ஆவிய උන්වහන්සේගේ ආත්මය එළු මොහොතේදී அந்த எல்லா தூசியும் சரீரங்களாக மாறிச்சு. ඒ සියලුම දූවිල්ල ශරීරයන් ලෙස පරිවර්තනය වුණා. இதுதான் மரணத்தின் வல்லமை. මේක තමයි මරණයේ බලය. எப்படி அவர் புழுதியினால மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரோ කොහොමද දූවිල්ලෙන් ඇති කළ උන්වහන්සේ ජීව උස්ම එළුවාද? அதே மாதிரி
தூசியா போனவன்ட சரீரத்தை எழுப்பினாரு அவருடைய மரணத்தினூடா. ආමෙන් දූවිල්ලේ තිබුණේ ශරීරයේ උන්වහන්සේගේ මරණය තුලින් උන්වහන්සේ ජීවත් වුණා. அந்த சந்தர்ப்பத்துல பரிசுத்தவான்கள் மட்டும்தான். ඒ අවස්ථාවේ හිටපු සුද්ධවන්තයන් පමණයි. உலக முடிவுல ලෝකේ අවසානයේදී எல்லா சரீரங்களும் சரீரமாக மாறும். සීලම ශරීරයන් ශරීරයන් ලෙසට පත් වෙනවා. எல்லா புழுதியும் அங்க சரீரமாக மாறும். හැම ශරීරයක්ම වෙනස් වෙනවා. எல்லா தூசியுமே சரீரமாக හැම மாறும். දූවිල්ලක්ම ශරීරයක් ලෙස වෙනස් වෙනවා. அது காயிண்டையா இருக்கலாம், இல்லாவிட்டால் யார் யார் அவனுக்கு ஏற்றுக்கொள்ளாம மறித்தாங்களோ அவங்க எல்லாரும் ඒ කවුරු වෙන්න කායින් වෙන්න පුළුවන්. උන්වහන්සේ පිළිගත්තේ නැති මැරිච්ච අය. எல்லாம் உயிர் தள்ளுவாங்க, எல்லாம் உயிர் தள்ளுவாங்க. උක්තාන වෙනවා. அவரை ஏற்றுக்கொண்டவங்க பரிசுத்தவான்களா பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. උන්වහන්සේ පිළිගත්ත සුද්ධවන්තයන් ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙනවා. மத்தவங்க நரகத்துக்கு போய் சேருவாங்க. අනිත් අය නිරේට යනවා. இன்றைக்கு மரணத்தை பத்தி நாங்க நினைவு கூறுறோம். අද මරණය ගැන නිසී කරන්නේ. இப்ப அந்த மரணத்தின் வல்லம் உங்களுக்கு விளங்குதா? දැන් මේ මරණේ බලය ඔබ අත්විඳිනවද? இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு மரித்தவர்களுடைய சரீரமும் எழுப்பப்படுற நேரத்துல தூசி மறுபடியும் சரீரமா வர்றது அவருடைய அந்த மரணத்தின் வல்லமை. යේසුස් වහන්සේගේ මැරෙන්න පෙතෙමින් උන්වහන්සේ දූවිලක් ලෙස උත්ථාන කරපු ඒ කාරණාවේ උන්වහන්සේගේ මරණය තුලින් அவருடைய மரணம் எத்தகையது? උන්වහන්සේගේ මරණය තුලින් அழிஞ்சி போன சரீரத்தை கூட மறுபடியும் சரீரமா கொண்டு வர வல்லமை இருக்கு. විනාශ වූ ශරීරයක් පවා උන්වහන්සේ නැවත ජීවත් කරන ශරීරයක් ලෙස උන්වහන්සේගේ මරණය. உயிர்த்தெழுதல் நேரம் அந்த ஆவி வந்து சேர்ந்த உடனே மகிமையின் சரீரமாகி போய் சேர்ந்துரும். උත්ථාන වෙන මොහොතේදී ආත්මය නැවත රැස් වෙන මොහොතේදී ශරීර අන්වසක් වෙනවා. பாவத்து நிமித்தமாக பிரிஞ்சதான அந்த ஆவி சரீரத்தை விட்டு පාපේ නිසා වෙන් වුණේ ශරීරයේ ආත්මය அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக மறுபடியும் ஒன்று சேர்க்கப்படும். උන්වහන්සේගේ උත්ථානය තුලින් නැවත එකතු වෙනවා. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோக ராஜ்யத்துல. උන්වහන්සේ පිළිගත්තේ ස්වර්ග රාජ්‍යයට යනවා. இப்ப விளங்குது அவர் என்ன செஞ்சிருக்காரு எங்களுக்காகன்னு சொல்லி. දැන් ඉතලා බලන්න උන්වහන්සේ අප උදෙසා කුමක්ද කරලා තියෙන්නේ? நாங்க பரலோக ராஜ்யத்துல இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களா? අපි ස්වර්ග රාජ්‍යයේ සිටින්න සුදුසුවන්තයන්ද? நாங்க பரலோக ராஜ்யத்துல இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களா? අපි ස්වර්ග රාජ්‍යයේ සිටින්නට සුදුසු අයද? நீங்க தகுதியா இல்லையான்னு யோசிக்கிறது எப்படியா இருந்தாலும் அவர் இல்ல நீ தகுதின்னு சொல்றாரு. ඔබ සුදුසුකම් තියෙනද නැද්ද කියලා කල්පනා කරත් උන්වහන්සේ කියන නුඹ සුදුසුයි. அதனால தான் உனக்காக மரித்தேன். ඒ නිසා තමයි නුඹ මාව දිසා අප දිසා මැරුණේ. உலக ஜனத்தொகை 800 கோடி. ලෝකේ ජනතෝගේ කෝටියක්. 800 கோடி. කෝටි 800ක්. 800. 800ක්. ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? ගැලීම ලැබු කී දෙනෙක් ඉන්නවද? அவங்களுக்கு ஜெபம் நடக்குதா? ඔවුන් උදෙසා යාඥාවල් පැවැත්වෙනවද? மனதுல அந்த வேதனை இருக்கா? අදවතේ වේදනාව තිබෙනවද? ஐயா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாம் நரகம் போக போறானுல ஐயா. ස්වාමිනේ අප්ගනිස්තානයේ දේශීය ඉන්න සිළු දෙනා විනාශ වෙනවනේ. ஐயா அந்த மதத்தை பின்பற்றவங்க நரகத்துக்கு போறாங்களே. ස්වාමිනේ ආගම අනුගමනය කරන අය විනාශ වෙනවනේ, නිරයට යනවනේ. அவங்க நோன்பு இருக்க நேரம் மட்டும்தான் ஜெபம் ஞாபகம் வருமோ அவங்களுக்காக? ඔවුන් නෝම්බැලන මොහොතේදී පමණක්ද යාඥා කරන්න අපිට මතක් වෙන්නේ? இல்லாட்டி தேர் திருவிழா நேரம் மட்டும்தான் இந்து ஆளுக்கு ரட்சிக்கப்படும் ஞாபகம் வருமோ? නැත්තම් ඉන්දුවාගේ තේර් කියන සංස්කෘතිය සමරනකොටද අපිට මතක් වෙන්නේ? இல்லாட்டி பொங்கல் சித்திரை அந்த நேரம் மட்டும்தான் இதுகள் ரட்சிக்கப்படணும்னு தானே சிந்தை வருதோ? නැත්තම් පොංගල් සිංහල අවුරුද්ද කියන සිතුවිල්ල තියෙන මොහොතේද උන් ගැලීම ලබන්න ඕනේ. இயேசு சிலுவையில் இருக்க நேரமும் அவருடைய மனதில் இருந்தது ஒருவனும் அழிந்து போக கூடாது. උන්වහන්සේ කුරුසියේ ඉන්න මොහොතේදී තිබුණ සිතුවිල්ල කිසිවෙක් විනාශ නොවෙන්න. அதுக்காக நான் என்ன செய்கிறேன்? ඒ උදෙසා මම මොනවාද කරේ? காணிக்கை ஆராதனைக்கு முடிய எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ඒ සම්මාදන් දේමේ අවසන් පසුව ගත්තනම් හොඳට තිබෙන්නේ නැහැ. இன்றைக்கு අද நீங்க கொடுத்த காணிக்கை ඔබ දුන්නා ඔය සම්මාදන් 10 කොටස இயேசு எனக்காக மரித்ததற்காகன்றது உங்களுக்கு தெரியுமா? යේසුස් වහන්සේ මාව උදෙසා මිය ගිය නිසා කියලා ඔබ දන්නවද? பாஸ்டர் சொன்னாரு ஆராதனையில் ஒரு பங்கு காணிக்கை நீ சொல்லு. පාලකවරයා කිව්වා දේමේ පැති කොටසක් තමයි ඒ සම්මාදන්. இல்ல. නෑ. காணிக்கையே ஆராதனை. ඒ පඬුරම නමස්කාරය. காணிக்கையில தான் ஆராதனை ஆரம்பிக்கணும். ඒ පඬුර පූජාව සමග තමයි අපි නමස්කාර. அவர் எனக்காக மரித்ததற்காக நான் கொடுத்தேன். උන්වහන්සේ මාව උදෙසා මිය ගිය නිසා මම දෙනවා. தசமபாக நான் இந்த பூமியில பிறந்ததுக்காக. 10 කොටස මේ පොළොවේ ඉපදුන නිසා. நான் செய்யற தொழிலுக்கு கிடைக்கிறது. මේක රැකියාවෙන් ලැබෙන කොටස. காணிக்கைன்றது அவர் எனக்காக மரித்ததற்காக. පඬුර කියන්නේ උන්වහන්සේ මාව උදෙසා මිය ගියපු කාරණාව නිසා. எனக்கு மூச்சு கொடுத்ததற்காக பிறக்க வச்சதற்காக தசமபாகம். මට උස්ම දුන්න නිසා මාව ජීවත් කරපු නිසා පොළොවේ ඉපදෙන්න දීපු නිසා මේ 10 කොටස. அவருடைய உயிரை கொடுத்ததற்காக தான் காணிக்கை. උන්වහන්සේ
උන්වහන්සේගේ ජීවිතය දුන්න නිසා මේ පඬුර. அழுகி போனதான தூசியா போன சரீரத்தை மறுபடியும் சரீரமா கொண்டு வர கொடுக்கறதான் காணிக்க. ඒ විනාශ වූ කුණු වෙන ශරීරය නැවත උන්වහන්සේ වෙනස් කරන කාරණාව නිසා ඒ පඬුර. அந்த அழுகி போன சரீரம் பரலோக ராஜ்யத்துல இருக்கணுன்றதற்காக அவருடைய உயிரை கொடுத்தது. அதுக்காகத்தான் நான் காணிக்க ඒ செலுத்தேன். විනාශ වෙන ශරීරයේ ස්වර්ග රාජ්‍යයේ උන්වහන්සේ සමග ඉන්නවනේ කියන කාරණාව උදෙසා උන්වහන්සේගේ ජීවිතය දුන්නනේ. ඒ උදෙසා ඒ පඬුර. கொடுத்த காணிக்க போதுமா? දුන්න පඬුරු සෑයේද? தேவனுடைய ராஜ்யம் வளருவதற்காக දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය වර්ධනය වෙන පිණිස. கொடுக்கிற காணிக்க பாஸ்டர் ராஜனுக்கு இல்ல, දෙන්නා වූ පඬුරු පාලක රාජේන්ද්‍ර அந்த නොමේ. சிந்தை இருக்குன்னு அதை மாத்தி கொள்ளுங்க. ඔබගේ සිතුවිල්ලක් එවැනි ආකාරයෙන් දෙන එක වෙනස් நான் කරගන්න. இந்த சபை அங்கத்தவன் அதனால சபை கொடுக்கிறேன், அந்த சிந்தனையும் எடுத்துக்கொள்ளலாம். මම මේ සභාවේ සමාජිකයෙක් නිසා මම මේ සභාවට දෙන ඒ සිතුවිල්ල එපා. எனக்காக தேவன் மரித்தார். මා උදෙසා දෙවියන් වහන්සේ මිය ගියා. தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துறதற்காக இந்த காணிக்கை දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා පාවිච්චි කරන පිණිස මේ පඬුර. அவர் செலவழிப்பார், அது அவருடைய பிரச்சனை. එයා වීදම් කර එක එයාගේ ප්‍රශ්නය. நான் கொடுத்தது அவர் எனக்காக மரித்ததற்காக, මම දුන්නේ උන්වහන්සේ මා උදෙසා මිය ගිය නිසා. எனக்காக உயிர் தெழுந்ததற்காக, මා නිසා උත්ථාන වුණ නිසා. நரகத்துக்கு போன என்னை பரலோகத்துல வைக்கிறதற்காக உயிரை கொடுத்தது. නිරේට යන්න ඕනේ මාව ස්වර්ගේ තබන්න ඕනේ නිසා උන්වහන්සේගේ ජීවිතය දුන්න නිසා. கடைசி ஒரு கேள்வி, අන්තිම ප්‍රශ්නයක්. நீங்க யார் அது? மகன் மகன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வீட்டுக்கு கொண்டு வரக்கு நீங்க ஓகே பண்ணுவீங்களா? දරුවගේ ඒ දරුවගේ මිතුරන් ඒ නිවසට ගේන්න ඔබ අනුමත කරනවද? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராக்கு සීලම මිතුරන් එනවද? சிலெக்டட் இருக்காங்களோ? ඔබ குறிப்பிட்ட அவன் வந்தா பரவாயில்ல, அவன் இந்த பக்கம் வர அப்படித்தானே? එයාවත් කමක් නැහැ එමනේ. எல்லா பெற்றோரும் அப்படித்தானே? එම දෙමාපියන් මේමනේ. உங்களோட மகனோட தூள் குடிக்கிறவன் பழகுனா இடம் கொடுப்பீங்களா? ඔබගේ දරුවා සමග මද්‍රව්‍ය බොන එක්කෙනෙක් ආශ්‍රය කරොත් ඔබ අතාරිනවද? நீங்க கேள்விப்பட்ட உங்களோட மகன் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறான், அவனோட பழகுனா நீங்க ஓகே பண்ணுவீங்களா? ඔබට ආරංචි වුණොත් ඔබගේ දරුවගේ පාසල එක්කෙනෙක් සිගරට් බොනවා කියලා ඔබගේ දරුවට ආශ්‍රය කරන අනුමත කරනවද? அவன் உங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு ஓகே பண்ணுவீங்களா? එයා ඔබගේ නිවසට ඇතුළු වෙන පිට දෙනවද? யார வீட்டுக்கு அனுப்பிங்க? කාවද ගෙදරට ගන්නේ? அந்த அவங்க பரவாயில்ல, එයා அவன் குழப்படி இல்லாதவன், එයා අපට දඟ කරන්නේ. நல்ல படியன், එයා හොඳ දරුවෙක්. அவன் படிக்கிறவன், එයා හොඳට ඉගෙන ගන්න කෙනෙක්. அவன் அவனெல்லாம் கூப்பிடாத, உன்ட படிப்பை அவன் கெடுத்துருவான். එයා වඩ ගන්න එපා. ඔබගේ අධ්‍යාපනත් විනාශ කරයි. இயேசு எனக்காக மரித்தது යේසුස් වහන්සේ මාව දෙසා මිය ගියේ. அவருடைய வீட்டுல என்ன வச்சுக்கொள்றதுக்கு தகுதினாலயா? උන්වහන්සේගේ නිවසේ මාව තබන්න මම සුදුසුයිද? எங்க போறதுக்கு தகுதி? කොයිද යන්නේ? பூமியில இருக்கிற கூட தகுதியா? පොළවේ ඉන්න පවා අපි සුදුසුද? நரகத்துக்கு போறதுக்கு தகுதி? නිරේට යෑමේ සුදුසුකමක් තිබෙන්නේ. உயிரை கொடுத்து ජීවිතේ දීලා பரலோகத்துக்கு வா. ස්වර්ගයට එන්න. எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு, කොච්චර ප්‍රේමයක්ද? எவ்வளவு தியாகம். කොච්චර ත්‍යාගවන්තකමක්ද? உயிரையே கொடுத்தார். උන්වහන්සේගේ ජීවිතයම දුන්නා. அவருக்காக நாங்க என்ன கொடுக்கிறோம்? උන්වහන්සේ උදෙසා අපි කුමක්ද දෙන්නේ? அட்லீஸ்ட் நேரம் எடுத்து ஜெபமாவது பண்றீங்களா? අපි පොඩි වෙලාවක් හරි අරගෙන යාඥා කරනවද ඔබ? அழிந்து போற ஆத்மாக்களுக்காக. විනාශ වෙන ආත්මවල උදෙසා. இன்றைக்கு 1:30 மணியில இருந்து 5:30 மணி வரைக்கும், அப்புறம் நாளைக்கு 12:30 நினைக்கிறேன், இல்லை இன்னைக்கு 3:30 இருந்து 5:30, அப்புறம் நாளைக்கு 1:30 இருந்து 5:30 மணி வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும் கண்டில பல்ல காட்டுறாங்க. අද තුනාමාරයේ සිට පාමාර දක්වා එටත් ඒ ආකාරයෙන් නුවර ප්‍රදේශයේ දත පෙන්නනවා. දත පෙන්නනවා. ஜெபம் வந்துச்சா? යාඥාව ලාවද? நேத்தே வந்துட்டாங்க போலியில் இருக்கிறதுக்கு. ඊයේම ආව පොලිමේ ඉන්න. இன்றைக்கு அவர் சிலுவையில் மறித்ததான் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து, தம்பி கொஞ்சம் லேட்டுன்னொன்னு நாங்கள் எத்தனை பேர் பதறோம், ஐயோ வர்றான் இல்லையே வர்றான் இல்லையே வர்றான் இல்லையே. මම පොඩ පරක් වෙන මොහොතේ කී දෙනෙක් අදිස් වුණාද අයියෝ තාම නැහැ කියලා වෙලා. பல்லுக்காக போலியில் இருக்கிறாங்க. ඒ දත් පෙන්නන්න අපි කෝල්ට ගිහින් ඉන්නවා. உயிரை கொடுத்த அவருக்காக නමුත් ජීවිතය දුන්න උන්වහන්සේ උදෙසා என்ன பண்றோம்? අපි මොනවද කරන්නේ? ஜெபம் பண்ணோம். අපි යාඥා කරමු. எங்களோட வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம். අපේ ජීවිතේ පොඩ්ඩක් මෙනෙහි කරලා බලමු. அவருடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையில இருக்கானி பார்ப்போம். උන්වහන්සේගේ ප්‍රේමය මගේ